शैलेशदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोऽस्तुते व्यास विशालबुद्धे फुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः மகாபாரதத்துல பீஷ்ம பர்வா அனுபவிச்சுன்னு வரும். பீஷ்ம பர்வாவுல நடுநாயகமாக நமக்கு பகவத்கீதை நமக்கு ஒரு பொக்கிஷமாக அமைஞ்சது. அதன் தொடர்ச்சியாக அர்ஜுனன் தன் கலக்கம் தீர்ந்து யுத்தத்தை ஆரம்பித்து பீஷ்மர் தன்னுடைய 9 நாள் யுத்தம் பூர்த்தி பண்ணிட்டார். பாரத யுத்தமே 18 நாள் தான். அதுல 10 நாள் யுத்தம் பீஷ்மரே பண்ணிடுறார். 5 நாள் யுத்தம் துரோணர் பண்றார். 2 நாள் கர்ணன் பண்றான். மீதி பாக்கி சல்லியன் மகாராஜா ஒரே ஒரு நாள் யுத்தம் பண்றார். பிறகு துரியோதனனுடைய வதம் ஆறுது. இப்படிதான் பாரதத்தினுடைய அமைப்பு. அதுல பீஷ்மர் பிரதானமாக இருந்து பிரதானமான சேனாபதியா இருந்து 9 நாட்கள் யுத்தத்துல பாண்டவர்கள் பக்கம் சர்வநாசம் ஆகத்தான் ஆச்சு. என்றைக்குமே தர்மம் முதல்ல அப்படி கீழே விழறாப்புலதான் தெரியும். கடைசியில வெற்றின்னு பார்த்தா தர்மத்துக்கு தான் அப்படின்னு பகவான் யுதிஷ்டிரர் கொஞ்சம் கலங்கி போய் இருந்தாலும் சொன்னான், கவலைப்பட வேண்டாம், அப்படி நம்ம பக்கம் அழியற மாதிரி தெரிஞ்சாலுமே இறுதியில ஜெயிக்க போறது நம்மதான் அப்படிங்கிறத கண்ணபிரான் யுதிஷ்டிரருக்கு புரிய வச்சான். பிறகு பீஷ்மருக்கு ஒரு விதமான குற்ற உணர்ச்சியா இருந்தது. இந்த 9 நாட்கள் நம்ம இப்படி யுத்தம் பண்ணிருக்கோம், அதுவும் இனி என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படின்னு மனசுல தோணிடுது. ஒரு விரக்தி வந்துடுது பீஷ்மருக்கு. அதனால யுதிஷ்டிரரை கூப்பிட்டு அனுப்பிச்சு, நான் இனி என்னுடைய வதத்தை சங்கல்பிக்க போறேன், இனி எனக்கு இதுக்கு மேல தொடர்றதுக்கான விருப்பம் இல்லை அப்படிங்கறத தெரிவிச்சார் பீஷ்மர். யுதிஷ்டிரர் கிட்டக்க தனியா கூப்பிட்டு பேசினார். நீ அர்ஜுனனை எப்படியாவது ஒத்துக்க வச்சு அர்ஜுனனை எப்படியாவது அர்ஜுனன் கையில இருந்து நான் போகிறத விரும்புறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்கார் பீஷ்மர். நம்ம இந்த ஸ்லோகத்தை முன்னாடி பிரவச்சனத்திலேயே பார்த்தோம். பீஷ்மர் அதுல தெளிவா சொல்லியிருக்கார், எனக்கு ஒரு பிரியம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீர்களாகில் பாண்டவர்களை பார்த்து சொல்றார், இது வரைக்கும் உங்க தாத்தா உங்க கிட்ட எதுவும் கேட்டதில்லை. ஏன்னா நான் திருத்தராஷ்டிரன்ட்ட எவ்வளவோ கேட்டுட்டேன், அவன் எனக்கு வேண்டிய பிரியம் செய்யல. பாண்டவாளுக்கு வேண்டியதை கொடுத்து அவர்களை சௌக்கியமா வையின்னு கேட்டு பார்த்தாச்சு, அவன் எதுவும் செய்யல. துரியோதனாதிகள் கேட்கவே வேண்டாம், நான் சொன்ன எதையும் கேட்க போறது இல்ல. யுதிஷ்டிரா, நீ என்னுடைய சிரேஷ்டமான பேரன், நான் நம்புறேன், நீயாவது நான் சொல்றதை கேளு, இதுக்கு மேல எனக்கு போரும். நான் பண்ண பிரதிஜ்ஞை, என்னுடைய தகப்பனாருக்கு நான் பண்ண பிரதிஜ்ஞை, அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல யார் இருக்கார்களோ அவர்களுக்கே நான் எப்பவும் ஃபேவரா இருப்பேன்னு நான் பண்ண பிரதிஜ்ஞையை நான் இத்தனை நாட்கள் நிறைவேற்றிட்டேன். அதனால திருத்தராஷ்டிரன் பக்கம் இருந்து நான் எல்லாம் செஞ்சுட்டேன். இதுக்கு மேலேயும் என்னால பாடுபட முடியாது. அதனால என்ன நாளைய தினம் 10வது நாள் யுத்தத்துல அர்ஜுனன் என்ன அடிக்கணும் அப்படிங்கறத நிர்பந்திச்சிருக்கார் பீஷ்மர். அதை கேட்டு யுதிஷ்டிரர் முதல்ல தாபப்பட்டார். தாபப்பட்ட பிறகு பீஷ்மரே சமாதானம் பண்ணார். கவலைப்படாத, நான் அப்படிலாம் போயிட மாட்டேன், நான் இருப்பேன், பாரத யுத்தம் முடிகிற வரைக்கும் நான் இருப்பேன், நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு பீஷ்மர் சொன்னதுனால யுதிஷ்டிரர் சரி இவ்வளவுதான் விதி அப்படிங்கறத புரிஞ்சுண்டு இந்த பக்கம் கூடாரத்துக்கு வந்துட்டார். அதுக்குள்ள இங்க பெரிய சலசலப்பு. ஏன்னா எல்லாரும் திட்டார்கள் திருஷ்யத்யும்னனை. திருஷ்யத்யும்னன் தான் தர்மபுத்திரரோட இருந்தான். ஏன்னா அவன் தான் தலைமையை வகிக்கிறான் இந்த பாண்டவர்களுடைய கட்சிக்கு. அவன் தான் சேனாபதி. நீ எப்படி தர்மபுத்திர
அவ அனுப்பி வச்ச பீஷ்மர் தாத்தா கூடாரத்துக்கு இப்படி தனியா கூட்டுண்டு போய் ஏதாவது பண்ணிட மாட்டார்களா அப்படின்னு திருஷ்டத்யும்னன் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கலையே. அவர் நான் போகத்தான் போவேன்னு கிளம்பி போயிட்டாரு. நான் என்ன பண்றது அப்படின்னதும் பீமசேனன் தன் கதையை எடுத்தான். நான் நேர கிளம்புறேன். கிளம்பி அவர் எங்க பிடிச்சு வச்சிருக்கார்களோ தெரியல. நிச்சயமா இந்த கௌரவர்கள்லாம் மாயாவிகள், அவர்கள் எல்லாம் நம்ப முடியாது. எங்கேயாவது நம்ம அண்ணாவை கடத்தின்னு கொண்டு போய் வச்சாலும் வச்சுடுவான். நான் போய் எங்க இருக்காரோ பார்த்து தேடி பிடிச்சு கூட்டின்னு வரேன்னு பீமன் அப்படி கிளம்புறதுக்குள்ளவே எங்க யுதிஷ்டிரர் வந்துட்டார். எதிரில யுதிஷ்டிரர் வந்துட்டார். யுதிஷ்டிரரை பார்த்ததும் எல்லாருக்கும் அப்பாட அப்படின்னு சந்தோஷமாச்சு. பிறகு தர்மபுத்திரர் ஒரு சபை கூட்டினார். இந்த சபையில பாண்டவர்கள் இருக்கா, கிருஷ்ணன் இருக்கா, திருஷ்டத்யும்னன் இருக்கான். இந்த சபை கூட்டி தர்மபுத்திரர் சொல்ல தொடங்கினார். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கிறார்கள் அவனோட. பீஷ்மர் தனியா கூப்பிட்டு அனுப்பிச்சார், அதுவும் பேசினார்னா என்ன பேசியிருப்பார் அப்படின்னு. அர்ஜுனனை பார்த்து தர்மபுத்திரர் சொல்றார், அர்ஜுனா உனக்கு ரொம்ப பிரியமாச்சே உன்னுடைய தாத்தா நம் பிதாமகர் மேல, அவர் உன்கிட்டக்க ஒரு விஷயம் கேட்டிருக்கார், நீ அதை பண்ணணும்னு கேட்டிருக்கார், அதை நீதான் நிறைவேற்றி வைக்கணும். பீஷ்மர் தாத்தா சிகண்டிய முன்னாடி நிறுத்தி வச்சுண்டு சிகண்டியினுடைய பின்னாடி இருந்து நீ அவர் மேல பானத்தை கொய்தனும், உன் கையால அவர் நாளைக்கு வதம் ஆகணும் அப்படிங்கறத தீர்மானம் பண்ணிட்டார். நீதான் அவரை வதம் பண்ணணும் அப்படின்னு அவர் பிரியப்படுறார். அந்த பிரியத்தை நீ பீஷ்மருக்கு செய்யணும் அப்படின்னதும் அர்ஜுனன் ரொம்ப கதறி அழுதான், தாபப்பட்டான். ஏன்னா அர்ஜுனனுக்கு அவ்வளவு பாசம் இருக்கு தன்னுடைய தாத்தா பிதாமகர் மேல. அது எப்படி என்னால செய்ய முடியும், நான் பண்ண முடியாது, என் தாத்தாவை நான் எப்படி வதம் பண்ணுவேன் அப்படின்னு கதறி அழுதான் அர்ஜுனன். பிறகு உடனே எங்க கிருஷ்ணன் சொல்றான், முதல்ல அழுகி நிறுத்த அர்ஜுனா, எதுக்கு இப்ப அழுதுன்னு இருக்க? பின்ன பிரதிஜை பண்ணியே நீங்க யுத்தத்துல என்ன பண்ண? நீ யுத்தம் அவ்வளவு கோலாகலமா நடந்துட்டு இருக்கு, 9வது நாள் யுத்தம்னு நான் சக்கரத்தை எடுத்துன்னு புறப்பட்டேனா இல்லையா? அப்ப நீ என்ன பிரதிஜை பண்ண? மமைஷ பாரஹான்னு சொன்னியே, என்னுடைய பாரம் பீஷ்மரை அடிக்க வேண்டியது, பீஷ்மரை வதம் பண்ண வேண்டியது என்னுடைய பாரம். கிருஷ்ணா நான் உனக்கு சபதம் பண்றேன், நான் பீஷ்மரை எப்படியாவது நான் வதம் பண்றேன், நீ அடிக்காதன்னு என்ன தடுத்தியா இல்லையா? பிரதிஜ்ஞாய வதம் ஜிஷ்ணு, பிரதிஜ்ஞை பண்ணியே, பிரதிஜ்ஞையை என்னைக்கு விடக்கூடாது. ஸ்ரீ பகவான் வாச்சா प्रतिज्ञाय वदं जिष्णु पुरा भीष्मस्य संयुगे ये क्षत्रधर्मे स्थितः पार्थ कथं नैनं हनिष्यसि प्रतिज्ञाय वदं जिष्णु. जिष्णुன்னு அர்ஜுனனுடைய பெயர் தான். ஏ ஜிஷ்ணு பிரதிஜ்ஞை பண்ணிய, பின்னையே நீ பிரதிஜ்ஞை பண்ண விட வேண்டியதானே என்ன? கிருஷ்ணன் கேட்கிறான், என்ன விட்டுருந்தா நானாவது அந்த சக்கரத்தை போட்டிருப்பேன்ல அவர் கழுத்துல. நீ தானே பிரதிஜ்ஞை பண்ண, அதுவும் நீ என்னெல்லாம் பேசின, நீ என்னோட சாரதிக்கு உண்டான வேலையை பாருன்னு சொன்னியே, இப்ப நீ ரத்தியா நடந்துக்கோ. என்ன சொன்ன இல்ல நீ அர்ஜுனா, சாரதியா நடந்துக்கோன்னு சொன்ன இல்ல, நீ ரத்தியா நடந்துக்கோ. ரத்தியா நடந்தா நான் ஏண்டா புறப்பட்டு போறேன் யுத்தம் பண்றேன்னு? நீ ரத்தியா நடந்துக்கோ, நீ சொன்ன பிரதிஜ்ஞையை நீ நிறைவேற்று. ஏண்டா அர்ஜுனா, இது க்ஷத்ரிய தர்மம், இனி எவ்வளவு தரம் உனக்கு நான் சொல்றது, நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? க்ஷத்ரிய தர்மத்துல எதிரில வர்றது தாத்தாவா பேரனா இதெல்லாம் பார்க்க முடியாதுடா. யாரா இருந்தாலும் அடிக்கத்தான் அடிக்கணும். க்ஷத்ர தர்மே ஸ்தித பார்த்தா கதம் நைனம் ஹனிஷ்யசி. க்ஷத்ரிய தர்மம் அப்படிதான், இது இப்படிதான் இருக்கும். எதிரில வரவன் உன்னுடைய துரோகி, உன்னுடைய துவேஷி, அவ்வளவுதான் நீ பார்க்கணுமே தவிர நீ அவர் என்னுடைய தாத்தா, இவன் என்னுடைய பேரன், இவன் என்னுடைய பௌத்திரன், இதெல்லாம் பார்க்க கூடாது. இதெல்லாம் உனக்கு புரியாதோ? மாவோ பீஷ்மாத் பயம் கிஞ்சித் வத்ய யுதி ஸ்ருஞ்சயாஹ த்ருவம் பீஷ்மம் விஜேஷ்யாமஹ புரஸ்கிருத்ய சிகண்டினோ. அதனால அவர் சொன்னபடி இது அவரா கேட்டி, நம்ம யாரும் இங்க பாரு அர்ஜுனா, நம்ம யாரும் பீஷ்மர வதம் பண்ணல, இன்னி வரைக்கும் பண்ணல. 9 நாள் யுத்தம் பூர்த்தி ஆயிருக்கு. பீஷ்மர் நம்முடைய பட்சம், நம் சைன்யத்தை சர்வநாசம் பண்ணிருக்கார். ஆனா நம் யாருமே, நம்மளும் கௌரவர்களுடைய கட்சியை சர்வநாசம் பண்ணோம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பீஷ்மர் மேல இன்னி வரைக்கும் கை வைக்கல, நீங்க யாருமே வைக்கல. நானும் பார்த்துட்டுதான் இருக்கேன். யுத்த காலத்துல தாத்தான்னு ஒரு அபிமானம் வச்சுட்டுதான் இருக்கீர்கள் எல்லாரும். நான் எல்லாரையும் பார்த்துதான் இருக்கேன். ஒருத்தர் கூட இது வரைக்கும் பீஷ்மர் மேல கை வைக்கல. ஆனால் இப்ப நம் யாரும் கை வைக்காத சமயத்துல பீஷ்மரா அழைச்சு என்ன வதம் பண்ணுன்னு கேட்கிறார். இது அவருடைய விருப்பம். அவர் விருப்பத்தை நம்ம நிறைவேற்றி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியாஜத்தை நிறைவேற்றி வை அர்ஜுனா, இல்லைன்னா வேற வழியே இல்ல. பீஷ்மரை நீ அந்தாண்ட பக்கம் தள்ளாம இந்த யுத்தத்தை முடிக்க முடியாது நம்மளால. ஏன்னா பீஷ்மர் தடையா இருக்காரு இப்போ.
நமக்கு. பீஷ்மரை நம்ம அப்புறப்படுத்தினாதான் இந்த யுத்தம் நல்லபடியா பூர்த்தி ஆகும். அதனால பீஷ்மரை அழிக்க வேண்டியது உன்னுடைய கடமை, உன்னுடைய கர்த்தவியம், உன் கடமையை நீ பண்ணு அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் அர்ஜுனன் சொல்றான், மறுபடியும் கீதை ஆரம்பிக்காத கிருஷ்ணா, எனக்கு தெரியும் என் கடமையை நான் செய்யணுங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் சிகண்டி பின்னாடி இருந்தா நான் அடிக்கணும். சிகண்டி நிதனம் கிருஷ்ண பீஷ்மஸ்ய பவிதா த்ருவோ திருஷ்ட்வைவ ஹி சதா பீஷ்மஹ பாஞ்சால்யம் வினிவர்த்ததேகே. அப்படி சிகண்டி பின்னாடி இருந்து அடி ஏன் தாத்தா சொல்றார்? நான் நேரடியாவே யுத்தம் பண்றேன், நேரடியாவே யுத்தம் பண்ணி அவரை வதம் பண்றேன், நான் ஏன் சிகண்டி பின்னாடி இருந்து அடிக்கணும் அப்படின்னதும் அது அவருடைய வரம் வேற ஒண்ணும், அது சிகண்டி வாங்கின வரம், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது தர்மபுத்திரர் சொல்றார், எனக்கு புரியுது அர்ஜுனா, நீ விராதி வீரனா இருந்து யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து கோழ மாதிரி அடிக்கணும்னா நீ கஷ்டம் தான் படுவ, சங்கடம் படுவ, நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அது சிகண்டி வரம் வாங்கிட்டாளா, அது தாத்தா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார் அப்படின்னு அந்த அம்பாங்கிற கன்னிகை எப்படி வரம் வாங்கினா அப்படிங்கறத யுதிஷ்டிரரும் இவ எல்லார்கிட்டயுமே புரிய வைக்கிறார். அர்ஜுனன்ட்ட புரிஞ்சுக்கும்படி கேட்டுக்கிறார் யுதிஷ்டிரர். அதனாலதான் தாத்தா சொல்றார், சிகண்டி எதிரில நின்னுதான் உன்னால அடிக்க முடியும் பீஷ்மர, இல்லைன்னா அடிக்க முடியாது. ஏன்னா சிகண்டியும் அவளுடைய வரத்தை நிறைவேற்றிட்டேங்கிற சந்தோஷத்துல அவ போயிடுவா. ஆனா பீஷ்மருடைய விருப்பப்படி நீ அவரை அடிச்சேங்கிறது இருக்கட்டும் அப்படின்னதும் சரின்னு ஒத்துண்டுட்டான் அர்ஜுனன் ஒரு வழியா. ஆனா என்ன கடைசி வரைக்கும் லோகம் இருக்கிற வரைக்கும் என்ன ஹேளனம் பண்ணுமே, அர்ஜுனன் இப்படி வீராதி வீரனா இருந்து இப்படி சிகண்டி பின்னாடி இருந்து அடிச்சான்னு சொல்லிடுமே அப்படின்னது அதுக்கு கிருஷ்ணன் சொல்றான், அப்படிலாம் சொல்ல மாட்டான். சரித்திரம் உள்ளது உள்ளபடி சொல்லும், சரித்திரம் இருக்கிறது இருக்கிறபடி பீஷ்மருடைய விருப்பப்படி நீ அழித்தாய் அப்படிங்கிறது சரித்திரம் சொல்லும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சமாதானம் பண்ணான் அர்ஜுனனை. அர்ஜுனஸ்ய வசஹ ஸ்ருத்வா பீஷ்மஸ்ய வத சம்யுதம். பீஷ்மருடைய வதத்தை சங்கல்பிச்சுட்டு அர்ஜுனன் அன்றைய ராத்திரி தினம் அவன் ஓய்வெடுத்துட்டான். பீஷ்மரு சந்தோஷமா ஓய்வெடுத்துட்டார். என்னுடைய பாரமெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சது, என் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விமோச்சனம். இத்தனை நாட்கள் இந்த குருவம்சத்துல இருந்து பாடுபட்டதுக்கு நாளை தினம் எனக்கு விமோச்சனம், என்னுடைய பேரன் அர்ஜுனன் கையால எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோட கூடவே பீஷ்மர் அவரும் ராத்திரி தினம் பூரா ஓய்வெடுத்துட்டார். மறுபடியும் 10வது நாள் யுத்தம் ஆரம்பிக்கிறது. எல்லாரும் அவரவர்கள் அனுஷ்டானத்தை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு அணிவகுக்கப்பட்டு சைன்யம் நிக்கிறது. சங்கநாதம் ஆயிடுத்து. 10வது நாள் யுத்தம் மறுபடியும் பழையபடி ஆரம்பிக்கிறது. பீஷ்மர் பழையபடி எடுத்து யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். யுத்தத்துல பாரத யுத்தம் முறைப்படி நடக்கிறதுனால 4 படைகள் அணிவகுக்கப்பட்டு நிற்கும். யானப்படை கஜ யுத்தம், கஜ யுத்தம் பண்றவர்கள் கதா யுத்தத்தால பண்ணுவார்கள். யானையில கதைய வச்சுண்டு யுத்தம் பண்ணுவார்கள். அதுல ஒரு வீரன் இன்னொரு யானை மேல அப்படி குதிச்சு அதனுடைய மஸ்தகத்தை பிளந்து அந்த வீரனையும் கீழே வீழ்த்தி அந்த யானையையும் வீழ்த்தி மறுபடியும் அடுத்த யானைக்கு போய் இப்படிதான் கதா யுத்தம் நடக்கும், கஜ யுத்தம். கஜ யுத்தத்துல கதா யுத்தத்துல தேர்ச்சி பெற்ற பீமசேனன் எப்போதுமே கஜப்படைகளை அவன் தான் பாத்துக்கிறான். ஒரு யானை மேல ஏறி அந்த யானையினுடைய மஸ்தகத்தை பிளந்து அந்த வீரனை வீழ்த்தி மறுபடியும் மற்றொரு யானை மேல ஏறி இப்படி கதா யுத்தம் பண்ணிட்டு இருக்கான் பீமசேனன். பிறகு குதிரைப்படை அப்படிங்கிறது கத்தி யுத்தம், வாளால அடிச்சுப்பார்கள். குதிரைப்படையில குதிரை வீரர்கள் எல்லாம் குதிரையில கத்தியால ஒத்தரை இப்படி அடிச்சுப்பார்கள். சத்ரபதி சிவாஜி இருந்த காலம் வரைக்கும் இந்த குதிரைப்படை யுத்தம்ங்கிறது நமக்கு இருந்திருக்கு. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் குதிரையில தான் வாளை எடுத்துட்டுதான் யுத்தம் பண்ணார் அப்படின்னு நம்ம சரித்திரங்கள் பாக்குறோம் இல்லையா. அவர் காலம் வரைக்கும் கூட இந்த குதிரைப்படை யுத்தம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. குதிரைப்படையில தேர்ச்சி பெற்ற நகுல சகதேவர்கள் ஒரு குதிரையிலிருந்து மற்றொரு குதிரைக்கு தாவி தாவி அவர்கள் யுத்தம் பண்ணிட்டு இருக்கார்கள். நகுலனும் சகதேவனும் குதிரைப்படைகளை பாத்துக்கிறார்கள். தேர்ப்படை அப்படிங்கிறது முறைப்படி வில் கத்துண்டவர்கள் தேர்ல ரதத்துல ஏறி நின்று யுத்தம் பண்ணுவார்கள். வில்லம்பால அடிச்சுப்பார்கள், அவர்களுக்கு வில்லுதான் ஆயுதம். எப்படி கஜா யுத்தம் யானை யுத்தத்துக்கு கஜ யுத்தத்துக்கு கதை ஆயுதமோ அது போல குதிரை யுத்தத்துக்கு எப்படி வாள் ஆயுதமோ தேர்ப்படைகளுக்கு வில்லம்பே ஆயுதம். அத வில்லம்ப முறைப்படி கத்துண்ட அர்ஜுனன், அதனால அவன் தேர்தட்டுல ஏறி நின்று அவன் வில்லம்பால எடுத்து அவன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். தேர்ப்படையில தேர்ச்சி பெற்ற அர்ஜுனன். பிறகு காலாட்படைகள் அப்படிங்கிறது அவர்கள் எந்த பிராணிலையும் வரமாட்டா, தேர்லயும் வரமாட்டா, யானை குதிரை இல்ல தேர் இதெல்லாம் உபயோகப்படுத்த மாட்டா, காலிலேயே நடந்து அதனால்தான் காலான்கள் காலாட்படைகள். காலிலேயே நடந்து ஈட்டியாலையும் சூலத்தினாலையும் அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். ஈட்டி சூலம் இதுல எல்லாம் தேர்ச்சி பெற்ற தர்மபுத்திரர் அவரும்
கால்நடையாகவே நடந்து வந்து இவர்களோட யுத்தம் பண்ணி காலாட்படைகளை தர்மபுத்திரர் பாத்துக்கிறார். இப்படிதான் அணிவகுக்கப்பட்டு சைன்யங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று, பீமசேனன் கஜயுத்தம், நகுல சகதேவர்கள் குதிரைப்படைகள், தேர்ப்படைகளை அர்ஜுனன், பிறகு காலாட்படைகளை தர்மபுத்திரர், இப்படி ஒவ்வொருத்தர் தனித்தனியே தலைமை தாங்கி யுத்தத்தை நடத்தின்னு வரார்கள். கோலாகலமா போயிட்டு இருக்கு யுத்தம். அப்படி போயிட்டு இருக்கிறச்சே ஒரு மத்தியானம் வரைக்கும் யுத்தம் ஆயிருக்கும். 10வது நாள் மத்தியானம் வரைக்கும் யுத்தம் நல்லபடியா ஆயின்னு இருக்கிற சமயத்துல இப்படி கிருஷ்ணன் பாக்குறான் அர்ஜுனனை. என்ன அர்ஜுனா, இன்னும் என்ன தட்டின்னு இருக்க, தங்கிட்டுங்கன்னு என்ன தட்டின்னு இருக்க, இன்னைக்கு என்ன காரியம் நடக்கணும்னு என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு என்ன காரியம்? ஏவ புக்த்வா ததோ பீஷ்மம் பஞ்ச அபிநப்தர்பவித் அபித்ய ரணே பீஷ்மஹ பிரணுன்னம் வாக்கியசாயகைஹி. அவர் வாக்கியப்படி அவரோட யுத்தம் பண்ணு, அவர் கேட்டுண்டபடி அவரை அடிச்சு வீழ்த்து. இனி எத்தனை நேரம் இப்படி யுத்தம் பண்ணிட்டு இருக்க அர்ஜுனா? இன்னும் என்ன உனக்கு மனசே வராதா? உன் தாத்தாவத்தோட உனக்கு மனசே வராதோ அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும், அப்படிலாம் இல்ல கிருஷ்ணா, அப்படிலாம் எதுவுமே இல்ல, நான் யுத்தம் தான் பண்றேன், நீ நினைக்கிறபடிலாம் எதுவும் இல்லை, இதோ பண்றேன், வதம் பண்றேன் அப்படின்னு இப்படி சிகண்டிய பாக்குறான் அர்ஜுனன். சிகண்டிய பார்த்த உடனே சிகண்டி எதிர்ல வந்து நின்னுட்டான். பீஷ்மர் எதிர்ல வந்து சிகண்டி நிக்கிறான். இப்படி சிகண்டி எதிர்ல வந்த உடனேவே பீஷ்மர் தன்னுடைய பானங்கள் எல்லாம் இப்படி கீழே வைக்கிறார். கீழே வச்சுட்டு இப்படி பாக்குறார், என்ன சிகண்டி எதிர்ல வந்தா ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுதான் பீஷ்மருடைய சங்கல்பம். அதுபடி சிகண்டி வந்ததும் பீஷ்மர் அப்படியே கீழே வச்சுட்டார். அயம் சாபி மகேஸ்வாசஹ பார்ஷதோ வாஹினீபதிஹி பீஷ்மசேனஸ்ச சமரே பாலயிஷ்யதி வோ த்ருவமுகோ. இப்படி பீஷ்மர் பானங்கள் எல்லாம் கீழே வச்சதும் அங்கேருந்து அர்ஜுனன் சொல்றான், பிதாமகரே இது ஒரு சாமர்த்தியம் இல்ல. எப்போது சிகண்டிய பார்த்ததும் பானத்தை கீழே வச்சுட்டு இப்ப என்ன சங்கநாதம் பண்ணிட்டு யுத்தம் ஆயிடுத்துன்னு கிளம்ப போறேடா, இல்ல எனக்கு யுத்தம் பண்ண இஷ்டம் இல்லைன்னு கிளம்பிட போறேடா? ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், யுத்தத்துல எனக்கு இஷ்டம் இல்ல கிளம்புறேன்னு. எப்பவுமே ரணக்களத்துல வந்து சரியா உங்களை அடிக்கிற சமயத்துக்கு யுத்தத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புவீரா? அதெல்லாம் இன்னைக்கு பண்ண முடியாது. அர்ஜுனன் சொல்றான், அப்படிலாம் பண்ணாதீங்க, சிகண்டி வந்துட்டா பானத்தை கீழே வைக்க கூடாது, நீங்கள் எடுத்து யுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னதும், டேய் அர்ஜுனா என்ன பேசுற, எனக்கு என்ன பயமாய் நான் யுத்தம் பண்றேன் யுத்தம் அப்படின்னு பீஷ்மர் உடனே பானங்கள் எடுக்கிறார். சிகண்டி பக்கம் திரும்பாம, ஏன்னா சிகண்டியோட யுத்தம் பண்ண பீஷ்மருக்கு இஷ்டம் இல்லாததுனால சிகண்டி பக்கம் திரும்பாம, அர்ஜுனனுடைய ரதத்து பக்கமும் திரும்பாம வேறு தேர்ப்படைகள் இருக்கு இல்லையா, அதுகளோட சேர்ந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கார் பிதாமகர். இந்த சமயத்துல சிகண்டி எதிர்ல நிக்கிறாள். இதுதான் சாக்கு அப்படின்னு அர்ஜுனன் நேர ஒரு பானத்தை எடுத்தான். அப்படியே பிதாமகருடைய நெஞ்சில வந்து வேல் பாய்ச்சது போல வந்து அந்த ஒரு பானம் வந்து பாய்ஞ்சது, கவச்சம் எல்லாம் பிளந்தது. இப்படி தன்னுடைய ஹிருதயத்துல வந்து அந்த பானம் படேர்னு ஒரு தாக்கின அடுத்த க்ஷணம், யார் என்ன அடிச்சா அப்படின்னு இப்படி அந்த பானத்தை எடுத்து இப்படி பாக்குறார் பீஷ்மர். தன்னுடைய நெஞ்சில குத்தின அந்த பானத்தை எடுத்து இப்படி பார்த்தா, எப்படி ராமபிரானுடைய பானத்துல ராமன் எழுதியிருக்குமோ அது போல அர்ஜுனனுடைய பானம் பூரா பார்த்தான்னு எழுதியிருக்கும். அதை எடுத்து படிச்சா பார்த்தா அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்த உடனே அப்பாட அர்ஜுனன் அடிச்சானா, என்னைய அர்ஜுனன் அடிச்சானா அப்படிங்கிற சந்தோஷத்தோட கூட இப்படி அர்ஜுனனை பாக்குறார். ஆனால் அர்ஜுனனோ பானத்தை எடுத்து சரமாழவியா பொழியறான் பீஷ்மர் மேல. ஒவ்வொரு பானமும் வந்து பீஷ்மருடைய உடம்புல மட்டேர்னு தாக்க, அப்படியே நாடிகள் தளர்ந்து தலை கிறுகிறுத்து பீஷ்மர் அப்படியே ரதத்திலேருந்து கீழே விழறார். இந்த காட்சி அப்படியே சஞ்சயன் சொல்றான் திருதராஷ்டிரனுக்கு, ஏவம் பூதஸ்தவ பிதா शरैहि विषकलीकृतः शीताग्रैः पाल्गुणेनाजौ प्राक्षिरः प्रापतद्रथात् एवं भूतस्तव पिता उन्नुடைய அப்பா மகாராஜா, உங்களுடைய அப்பா தவ பிதா இத்தனை நாட்கள் உங்க கூடவே இருந்தாரே, உங்களுடைய அப்பா உங்களுடைய பெரியப்பாவா இருந்தாலும், உறவு முறையில உங்களுக்கு பெரியப்பாவா இருந்தாலும் உங்களுக்கு பெரியப்பாவா நடந்துட்டார் அவர். உங்களுடைய அப்பா என்னுடைய பிள்ளை திருத்தராஷ்டிரன் உயிரை விட்டாலே உங்க மேல அத்தகைய உங்களுடைய பிதா, ஏவம் பூதஸ்தவ பிதா, உங்க பிதா விழறார்.
யாரு யாருப்பா யாருப்பா யார சொல்ற அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்க, உங்க பிதாதான், அவரே தான், பீஷ்மர் தான். பீஷ்மர் விழறார். பால்குணே நாஜோ பிராக்ஷிரா, பால்குடன்னு சொல்லக்கூடிய அர்ஜுனனுடைய பானங்கள் தாங்க முடியாம அர்ஜுனன் பானத்தை கொய்துட்டான் பீஷ்மர் மேல. பீஷ்மர் அந்த பானங்களை தன்னுடைய ஹிருதயத்துல பார்த்து அர்ஜுனன் அடிச்சான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட கூட பீஷ்மர் விழறார். ஏவம் பூதஸ்தவ பிதா ஷரைஹி பிஷகலீகிருத. அவங்க அப்பா விழுந்துட்டார் மகாராஜா. நீங்க அப்பா அப்பான்னு அவரை வச்சு நேரம் என்னவோ தெரியல, ஆனா அவரோ வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை க்ஷணத்துக்கு க்ஷணம் என் பிள்ளைன்னு உங்களை கொண்டாடினாரே. என் பிள்ளை பாண்டு, என் பிள்ளை விதுரன்னு 3 பேரையும் அப்படி கொண்டாடுவரே உங்களுடைய அப்பா. அத்தகைய உங்களுடைய தகப்பனாரை இழந்துட்டேள் மகாராஜா. நீங்க இழந்துட்டேள் நீங்க உங்க அப்பாவை. கிருஷ்ணன் ஆன மட்டிலும் கிருஷ்ணன் தூது வந்த போதும் கூட இருந்தப்போ உங்க மேல எவ்வளவு பாசம் பீஷ்மருக்கு. உங்க இப்ப சொன்னாரே, எனக்கு பேரனா பிள்ளையான்னு வந்தா எனக்கு என் பிள்ளைதான் முதல்ல முக்கியம், அப்புறம்தான் பேரன் முக்கியம், அதனால நான் திருதராஷ்டிரன் பக்கம் இருக்கேன்னு சொன்னாரே மகாராஜா. அத்தகைய உங்களுடைய பிதா விழுந்துட்டார். ஏவம் பூதஸ்தவ பிதா ஷரைஹி விஷகலீகிருத. அப்படி தலை கீழ விழறார் பீஷ்மர். தலை கீழ ரதத்திலேந்து கீழே விழ, அப்படி கீழே விழுந்த உடனே உங்களுடைய புத்திரர்கள் பௌத்திரர்கள் எல்லாரும் பாக்குறார்கள் இந்த காட்சிய. பீஷ்மர் மேல பானம் விழுந்து ஹா அப்படின்னு அவர் ஒரு கத்தினார். கத்தின உடனே அத்தனை பேர்கள் இப்படி திரும்பி பீஷ்மரை பாக்குறார்கள். பீஷ்மர் விழறார் அப்படின்ன உடனே அத்தனை பேரும் வயிற்றுல கைய வச்சுக்கிறார்கள். ஒரு பெரிய சத்தம் கேட்கறது மகாராஜா. என்ன சத்தம்னு பாக்குறேன். என்ன தேக பந்துக்கள்லாம் அழறார்களா? என்ன சத்தம்னு பாக்குறேன். தேக பந்துக்கள் இப்படி இந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாம உங்களுடைய புத்திரர்கள் பௌத்திரர்கள் எல்லாம் பீஷ்மரா விழறார்னு ஹான்னு பார்த்துட்டு இருக்கார்கள். கிஞ்சிதேஷே தினகரே புத்திராணாம் தவ பஷ்யதா, புத்திராணாம் தவ பஷ்யதா. உங்களுடைய புத்திரர்கள் எல்லாம் பௌத்திரர்கள் எல்லாம் பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாரும் பீஷ்மர் விழறார்னு இப்படி பாக்குறார்கள். பெரிய சத்தம் கேட்கறது. ஏதோ பெரிய சத்தம், யாரோ அழுக சத்தம் கேட்கறது. என்ன அழுக சத்தம்? அப்படி யாரு அழறா அப்படின்னு நான் பாக்குறேன். இப்படி தலை தூக்கி பார்த்தா தேக பந்துக்கள் இன்னும் யாரும் அழ ஆரம்பிக்கல, ஆனா வேற யாரும் அழறா. யார் அழறா? ஹே திதிவே தேவானாம் பார்த்திவானாம் ச பாரதா பதமானே ரதாத் பீஷ்மே பபூவ சுபஹாஸ்வனஹ. ஹேதி திவே தேவானாம், தேவர்கள் எல்லாம் அழறா. தேவர்கள் எல்லாம் பீஷ்மர் விழறார்னு ஹான்னு அழறார்களாம் தேவர்கள். ஹேதி திவே தேவானாம் பார்த்திவானாம் ச பாரதா. எல்லா தேவர்களும் பீஷ்மர் விழுந்துட்டா, இனி வேற என்ன இருக்கு? இனி குரு வம்சத்துல சிரேஷ்டமான பீஷ்மரே விழுந்துட்டாரே அப்படின்னு அத்தனை தேவர்களும் அடிச்சுட்டு அழறார்களாம். பித்ருக்கள் எல்லாம் அழறார்கள். உங்க மூதாதியர்கள் எல்லாம் பித்ருலோகத்துல அழறார்கள். நம்முடைய உயர்ந்த பிள்ளையை இழந்தோமே, நம் பாரத ரத்னத்தை இழந்தோமே அப்படின்னு உன்னுடைய புத்திரர்கள் எல்லாம் பித்ருலோகத்துல அழறார்கள். சம்பதன் பிரேக்ஷ்ய மகாத்மானம் பிதாமகம் சஹ பீஷ்மேன சர்வேஷாம் பிராபதன் ஹிருதயானினஹ. எல்லாருடைய ஹிருதயமும் உடைஞ்சுடுதான். எல்லார் ஹிருதயமும் உடஞ்சு சுக்குநூறா உடஞ்சுடுது மகாராஜா. உன்னுடைய பேரன்களுடைய ஹிருதயம்லாம் பாண்டவர்களுடைய ஹிருதயம் உடஞ்சுடுது மகாராஜா. அர்ஜுனன் அடிக்கிறானே தவிர பிதாமகரேன்னு அவன் அழற காட்சி பார்க்க முடியல. அழுதுண்டே ஒவ்வொரு பானமும் போல அவன் ஹிருதயம் அப்படியே உடஞ்சுடுது. மகாத்மானம் பிதாமகம் சஹ பீஷ்மேன சர்வேஷாம் பிராபதன் ஹிருதயா. ஹிருதயம் சுக்குநூறா உடைஞ்சிடுது பாண்டவர்களுக்கு. அப்படி பீஷ்மர் விழற காட்சிய 5 பேர்களும் கண்களை கண்ணீரோட பாக்குறார்கள். பாண்டவர்கள் கௌரவர்களும் பாக்குறார்கள். இப்படி பீஷ்மர் விழறத பார்த்து எல்லாருடைய ஹிருதயமும் உடைஞ்சு போய் கிடக்கிறார்கள். ஆனா அவர் விழறாரே தவிர அவருடைய ஸ்பர்ஷம் இன்னும் தரணியில பூமியில படல.
அவருடைய ஸ்பரிசம் இன்னும் பூமியில படல. சபாபாத மகாபாஹு வசுதாம அனுநாதயன் தரணீம் நச பஸ்பர்ஷஹ சரசந்தைஹி சமாவ்ருதைஹி தரணீம் நச சப்ருஷ்டா தரணி. இன்னும் தரணினா பூமி. இன்னும் பூமியில அவருடைய தேகம் படல. ஏன் படல? ஏன் படல? என்ன ஆச்சு அப்படின்னு திருதராஷ்டிரன் பாக்குறான். ஏன் படல அப்படின்னதும் அவ்வளவு பானங்கள் மகாராஜா, அவ்வளவு பானங்கள். அர்ஜுனன் பானம் மேல பானம் மேல பானம் போட்டு அவருடைய பானங்கள்லாம் அப்படியே அவருடைய சரீரத்தை பின்னிண்டு, அதனால சரீரம் கீழே கூட பட முடியாம அம்பு படுக்கையில விழுந்தார். தரணி அவருடைய ஸ்பரிசம் எதுவுமே தரணியில பட முடியாம, இந்த பூமிக்கு கூட பாக்கியம் இல்ல போல இருக்கு அவருடைய ஸ்பரிசத்தை தாங்கறதுக்கு. அப்படியே அவர் ஸ்பரிசம் கூட தரணியில படாம அப்படி அம்பு படுக்கைகள் பின்னின்றது மகாராஜா. ஏன்னா அர்ஜுனன் அப்படி விட்டுடல பீஷ்மர். அவர் பானத்தை அர்ஜுனன் பார்த்தான், அந்த பானத்தை படிச்சாரே தவிர மறுபடியும் கத்திய கையில எடுத்துட்டு அர்ஜுனனோட யுத்தம் பண்றதுக்கு ஓடி வரார். அதனாலதான் அர்ஜுனன் இவரை கீழே தள்ளினாள் வழியே இவர் நிறுத்த மாட்டார்னு பானம் மேல பானம் மேல பானம் போட்டு அப்படி அம்பு படுக்கையில பீஷ்மர் விழறார். அப்படி அம்பு படுக்கையில விழுந்த உடனே சப்த ரிஷிகள் மேலேந்து இறங்குறா. சப்த ரிஷிகள் இத்தகைய மகானை இனிமே பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா இத்தகைய மகான்களை? அதனால சப்த ரிஷிகள் பீஷ்மர் விழுந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சதும் மேலேந்து ஒரு ஹம்ச பக்ஷி ரூபத்தை எடுத்துண்டு சப்த ரிஷிகள் மேலேந்து அப்படியே கீழே இறங்குறார்களாம். 7 ரிஷிகள், வசிஷ்டர் முதலிய ரிஷிகள், சப்த ரிஷிகள் இருக்கார்கள் இல்லையா, அவர்கள் அப்படியே மேலேந்து கீழே இறங்க தாம் சதா ஹம்சான் சசேதே ஷரதல்பகதஹ ஏவம் குருணாம் பதிதே ஸ்ருங்கே பீஷ்மே மஹௌஜசி. சப்த ரிஷிகள் அப்படியே மேலேந்து அம்சபக்ஷி ரூபத்தை எடுத்துட்டு கீழே இறங்கி பீஷ்மர் அப்படி விழுந்துட்டாரே தவிர இனி யோகத்துல இருக்கார். யோகத்துல அவர் என்ன பண்றார்? சாந்தோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத், அந்த உபனிஷத்தை அப்படியே கண்ண மூடிட்டு பாராயணம் பண்ணிட்டு பீஷ்மர் அப்படி விழுந்து கிடக்கிறார். இதை பார்த்த உடனே அம்ச பட்சிகள் பீஷ்மரோட, அந்த சப்த ரிஷிகளே அம்ச பட்சி ரூபத்துல பீஷ்மர் அப்படியே சுத்தி 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 வரார்களாம். அந்த அம்ச பட்சிகள் அப்படியே பீஷ்மரை சுத்துறது, அப்படியே பிரதட்சணம் பண்றது போல சுத்தி சுத்தி அவர்கள் வரார்கள். தஸ்மாத் பிராணாம் தாரயிஷ்யே முமூர்ஷு ஹ்ருதய காயனே யஸ்ச தத்தோ வரோ மஹ்யம் பித்ரா தேன மகாத்மனா. அம்ச பட்சிகள் ரூபத்துல இந்த சப்த ரிஷிகள் பீஷ்மர் அப்படியே சுத்தி சுத்தி வர உங்களுக்கு தான் இது ஸ்வச்சந்த மிருத்யுவாச்சே. இப்ப நீங்க மிருத்யுவை சங்கல்பிச்சிட்டீங்களா? இல்ல கண்ண மூடிட்டு பீஷ்மர் சாந்தோபனிஷத் பாராயணம் பண்ண மிருத்யுவை சங்கல்பிச்சிட்டீங்களா? கடமை போறீங்களா அப்படின்னு அம்ச பட்சிகள் சம்பாஷணை பண்ண அதை அப்படியே கேட்கிறார் பீஷ்மர். யாரு அப்படின்னு கண்ணை திறந்து பாக்குறார். பார்த்தா அவருக்கு தெரியுது சப்த ரிஷிகள். சப்த ரிஷிகளா? இங்கயா? ஏன் கிட்டக்கவா அப்படின்னு இப்படி பீஷ்மர் பாக்குறார். பின் இத்தகைய மகாத்மாக்கு சப்தரிஷிகள் ஏன் வரமாட்டா? கமிஷ்யாமி ஸ்வகம் ஸ்தானம் ஆசீத்யன்மே புராதனம் உதகாயன ஆதித்யே ஹம்சாஹ சத்யம் பிரவீமிவஹா. இவர் எப்போ சாந்தோபனிஷத் பாராயணம் பண்றாரோ இவரால முடியல. ஏன்னா பானங்கள் இங்கேயும் அங்கேயும் தாக்கி இருக்கான். அவரால் சரியா கூட சொல்ல முடியல. அதனால இந்த அம்ச பட்சிகள் அவருக்கு நம்ம உதவி பண்ணுவோம்னு சாந்தோபனிஷத்தை அவர்கள் சொல்லிண்டே பீஷ்மர பிரதட்சணம் பண்றார்கள். பீஷ்மர் அப்படி சுத்தின் இருக்கார்கள். அந்த அம்ச பட்சிகள் இப்படி சுத்தின் இருக்க அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேன்? அப்படி உங்க ஹிருதயம் உடைஞ்சிடுத்தே, எத்தனை பானங்கள், எவ்வளவு ரத்தம், இதை இந்த வேதனையை தாங்கிட்டு ஏன் இருக்கு? போறோம், நீங்க மிருத்யுவ சங்கல்பீங்கோ, கிளம்புங்கோ, இனி போறோம் இனி அப்படின்னு அந்த சப்த ரிஷிகள் சொல்ல, ஏன்னா அங்க பார்த்த தேக பந்துக்கள் எல்லாம் ஓடி வரா.
பாண்டவர்கள் எல்லாம் தன்னுடைய ஆயுதங்களை கீழே வச்சுட்டார்கள். எல்லாரும் ஓடி வரார்கள். கிருஷ்ணன் உள்பட பீஷ்மர் கிட்ட போகணும்னு பாக்குறான். எல்லாரும் புறப்பட்டு வர இந்த பக்கம் பார்த்தா கௌரவர்களும் வரார்கள். எல்லாரும் பீஷ்மர் விழுந்துட்டார்னு தெரிஞ்சது. தேக பந்துக்கள் ஓடி வரத பார்த்த பீஷ்மர் இவர்கள் எதிரில சில ரகசியங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. அதனால அந்த சப்த ரிஷிகளை பார்த்து சொல்றார், இப்ப தட்சிணாயனம் ஆயின்றிருக்கு, நான் உத்தராயணத்துக்காக காத்துட்டு இருக்கேன். அது வரைக்கும் என்னால இப்ப கிளம்ப முடியாது, மிருத்யுவை நான் சங்கல்பிக்க முடியாது. அதனால நீங்கள் கிளம்புங்கள் அப்படின்னு அம்ச பட்சிகளை பார்த்து சொல்றார். காங்கேயம் பரத சிரேஷ்டம் தட்சிணேன ச பாஸ்கரம் கீதேதர மாமந்த்ரயா பிராஹுஸ்தத்ர மனிஷி நாகா. நான் தட்சிணாயனம் ஆயின்றிருக்கிறதுனால உத்தராயணத்துக்காக காத்துட்டு இருக்கேன். தட்சிணாவர்த்த ஆதித்யே தன்பே மனசி ஸ்திதம் இத்யுக்த்வா பிரஸ்திதா ஹம்சாம் தட்சிணாமபிதோ திசோ. நம்ம பகவத்கீதையிலே பார்த்தோம், தட்சிணாயனம் உத்தராயணம்ங்கிறது தேவதைகள். உத்தராயணம் அப்படிங்கிறது ஒரு தேவதை, தட்சிணாயணம்ங்கிறது ஒரு தேவதை. அந்தந்த காலங்கள்ல அவரவர்கள் மிருத்யுவை அடைஞ்சார்கள்னா உத்தராயண காலத்துல உத்தராயணத்துக்கு உண்டான தேவதைகள் வந்து அந்த ஜீவனை அழிச்சின்னு போவார்கள். தட்சிணாயணத்துல மடிஞ்சார்கள்னா தட்சிணாயணத்துக்கு உண்டான தேவதைகள் வந்து அவர்களை அழைச்சிட்டு போவார்கள் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அது தேவதைகள் விஷயமே தவிர தட்சிணாயணம்னா வேற லோகத்துக்கு போவார்கள், உத்தராயணம்னா அவர்கள் உத்தமகதி அடைவார்கள்னு அங்க அர்த்தம் இல்லை. அது தேவதைகளை தான் அங்க குறிக்கிறது. அப்படி பார்த்தா நம்முடைய பக்தியில சிரேஷ்டமான தியாகராஜர் அவர் தட்சிணாயணத்துலதான் போனார். அதுக்காக அவர் உத்தம கதி ராமரையே சாட்சாத்கரிச்சவர் தியாகராஜர். அத்தகைய தியாகராஜர் தட்சிணாயணத்துல போனதுனால அவர் உத்தம கதி அடையலன்னு நம்மளால சொல்ல முடியாது. தட்சிணாயணம் உத்தராயணம்ங்கிறது தேவதைகள். அந்தந்த காலத்துல போனா அந்தந்த தேவதைகள் இந்த ஜீவனை எடுத்துட்டு போய் எந்த லோகத்துக்கு சேர்க்கணுமோ சேர்ப்பார்கள். அதனால இங்க பீஷ்மர் சொல்றார், நான் உத்தராயணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன், அதனால காத்துட்டு இருக்கேன். ஆனா பீஷ்மர் மனசுல அவர் நினைக்கிறது வேற, இந்த பாரத யுத்தம் பூர்த்தி ஆகணும், தர்மபுத்திரர் பட்டாபிஷேகம் சூடுறத அவர் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில பீஷ்மர் அங்க அப்படியே படுத்துட்டு இருக்கார் அம்பு படுக்கையில. இனி தேக பந்துக்கள் எல்லாம் வரா. தேக பந்துக்கள் பாண்டவர்கள் கௌரவர்கள் ஆகிய தேக பந்துக்கள் வந்ததும் இனி ஆத்ம பந்துக்களா இத்தனை நேரம் சல்லாபம் பண்ண சப்த ரிஷிகள் மறைஞ்சிட்டார்கள். இனி தேக பந்துக்கள்லாம் வரா, இனி நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு அவர்கள் எல்லாம் உடனே அங்கேருந்து அந்த க்ஷணமே அங்கேருந்து அந்தர்தானம் ஆயிட்டார்கள். அம்ச பட்சிகள் கொஞ்ச நேரம் வந்து இங்க பீஷ்மரை சுத்தி சுத்தி வந்தது. இந்த சப்த ரிஷிகள் அவர்கள் தேக பந்துக்கள் வரார்கள் அப்படின்னு தெரிஞ்சதும் அவர்கள் மறைஞ்சிட்டார்கள். தேக பந்துக்கள் இனி ஓடி வரார்கள். எல்லாரும் ஓடி வந்து பாக்குறார்கள், ஒத்தரை பார்த்துட்டார்கள். பார்த்துட்டு க்ஷத்ரிய தர்மத்தை எல்லாரும் வெய்யறார்களாம். என்ன க்ஷத்ரிய தர்மமோ, என்ன க்ஷத்ரிய தர்மமோ. சம்யஸ்ய வீரஹா சஸ்திராணி பிராத்யாந்த சமந்ததஹ பிராகோஷன பிராத்ரவம்ச்சான்யே ஜக்முஹு ததா பரே. பீஷ்மரே போயிட்டார். இனி வேற என்ன இருக்கு நமக்கு? எல்லா ராஜாக்களும் அங்க பாண்டவர்கள் பட்சமா என்னென்ன ராஜாக்கள் இருந்தார்களோ, இல்ல கௌரவர்கள் பட்சமா என்னென்ன ராஜாக்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் வேண்டியவர் பீஷ்மர். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, எல்லாரும் வந்து பாக்குறார்கள். இது என்ன க்ஷத்ரிய தர்மமோ, ஒரு வரமுறையே இல்லையா? ஒரு தாத்தா பேரன் பிள்ளை நம் சகோதரன் ஒரு வரமுறையே இல்லாம இப்படி அடிச்சுட்டு சாகுறோமே. க்ஷத்ரம் சான்யேப்ய நிந்தந்த பீஷ்மம் சான்யேப்ய பூஜயன் ரிஷயः பிதரஸ்சைவ பிரசம்ஸ்சன்சுஹு வஹார்வ்ரதம். க்ஷத்ரம் சான்யேப்ய நிந்தந்த, க்ஷத்ரிய தர்மத்தை எல்லாரும் நிந்த பண்றார்கள். என்ன க்ஷத்ரிய தர்மமோ போங்கடா, இப்படி பீஷ்மரையே அடிக்கிறாப்புல ஆயிடுது. இனி பீஷ்மரே விழுந்த பிறகு இது என்ன க்ஷத்ரிய தர்மமோ அடிச்சுண்டு சாகரம் அப்படின்னு எல்லாரும் க்ஷத்ரிய தர்மத்தை தலையில அடிச்சுண்டு ராஜாக்கள்லாம் பீஷ்மரை பாக்குறதுக்காக ஓடி வர, இப்படி எல்லாரும் ஓடி வரத பார்த்த உடனே பீஷ்மர் எல்லாரையும் இப்படி பாக்குறார். யோகத்துல இருக்கார் பீஷ்மர். மகோ பரிஷதம் சைவ யோகமாஸ்தாய வீரியவான். மகாவீரன் பீஷ்மர், பரசுராமருடைய சிஷ்யன், சாமானியம் அல்ல. அத்தகைய பீஷ்மர் யோகத்துல அப்படியே படுத்துண்டு, யோகம்ங்கிறது நம்ம மனசுல இருக்கு, அப்படியே ஆழ்ந்த தியானத்துல அப்படி படுத்துண்டு சாந்தோபனிஷத்தை பாராயணம் பண்ணிட்டு இருந்த பீஷ்மர் இப்படி எல்லா ராஜாக்களும் தன்னை பாக்குறதுக்காக ஓடி வரார்கள் அப்படின்னு தெரிஞ்சு
தெரிஞ்ச உடனே எல்லா ராஜாக்களையும் இப்படி கை நீட்டி பீஷ்மர் அழைக்கிறார். எல்லாருக்கும் ஸ்வாகத்தம், எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு கையை நீட்டி பீஷ்மர் அழைக்கிறார். ஸ்வாகதம் வோ மகாபாகா, ஸ்வாகதம் வோ மகாரதாக, துஷ்யாமி தர்ஷனாச்சாகம் யுஷ்மாகம் அபரோபமஹ, ஸ்வாகதம் வோ மகாபாகா. எல்லாருக்கும் ஸ்வாகத்தம், வாருங்கள் எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறார். உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கிறதே பாக்கியம். ஏன்னா எல்லாரும் சத்திரியர்கள், எல்லாரும் ராஜாக்கள், தர்மத்துக்காக பாடுபடுறீர்கள். இனி இதை விட வேற என்ன இருக்கு? ஸ்வாகதம் ஓ மகாரதா, எல்லாரும் மகாரதர்கள், அப்படி தர்மத்துக்காக பாடுபடுறீர்கள் இல்லையா? ஒவ்வொருத்தரும் மகானுபாவர்கள். நீங்கள்லாம் எல்லாருக்கும் ஸ்வாகத்தம், வாருங்கள். ஆனா உங்களுடைய தரிசனம் எனக்கு ஆலியே, உங்க யாரையும் என்னால பார்க்க முடியலையே. ஏன்னா என்னுடைய தலை தொங்கி போச்சு பீஷ்மருக்கு. ஏன்னா உடம்பு பூரா பானங்கள் பின்னிண்டு இருந்ததுனால, அப்படி பானத்துல அப்படியே அம்பு படுக்க போல அவர் கீழே விழுந்ததுனால தலை மட்டும் இப்படி கீழே தொங்குறது. ஷிரோ மே லம்பதேத்யார்த்தம் உபாதானம் பிரதீயதா அபிமந்திரநாததேவம் ஷிரசா லம்பதா ப்ரவீத், ஷிரசா லம்பதா ப்ரவீத். என்னுடைய தலை தொங்குறதுப்பா, யாராவது என்னுடைய தலைக்கு ஏதாவது ஒரு எனக்கு ஆதாரம் வையுங்கள், எனக்கு தலை தொங்குறது, உங்க யாரையும் என்னால பார்க்க முடியல. ஷிரசா லம்பதா ப்ரவீத் அப்படின்னு பீஷ்மர் சொன்னதும் உடனே துரியோதனன், துஷாசனா ஓடிப்போ, பிதாமகர் விழுந்துட்டார், ஓடிப்போ, போய் கொஞ்சம் ஏதாவது தலகாணி கொண்டு வா அப்படின்னதும் துஷாசனன் ஒரு 2 பஞ்சு மெத்தையான தலகாணியை கொண்டு வந்ததும் அப்படி மனசு சுருங்கி போச்சு பீஷ்மருக்கு. ஏன்னா அவர் சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கான். இப்படி சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கக்கூடிய, சரதல்பம்னா யுத்த காலத்துல அடிபட்டு விழுந்த ஒரு வீரன், அவன் யோகத்துல இருக்கிறச்சு அந்த சரதல்பம்னு சொல்லுவான். அந்த சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த மகாவீரனுக்கு இப்படி பஞ்சமெத்தையான தலகாணிய கொண்டு வந்து கொடுத்ததும் மனசு அப்படியே சுருங்கி போச்சு பீஷ்மருக்கு. நான் அவ்வளவு இழப்பமானான்னு சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கிற பீஷ்மருக்கு நல்லா வசதி பண்ணி படுத்துட்டார்னு ஒரு அவபேராயனுக்கு என்னுடைய மனசு உங்க யாருக்கும் புரியாது. என்னுடைய மனசு தெரிஞ்ச ஒருத்தன் இந்த அம்பு படுக்கையை எனக்கு எவன் கொடுத்தானோ அவனே எனக்கான இதத்தை செய்வான். அந்த தனஞ்சயனை கூப்பிடுங்கள், அந்த அர்ஜுனனை கூப்பிடுங்கள் அப்படின்னு பீஷ்மர். அர்ஜுனா எனக்கு தெரியும், நீதான் என்ன அடிச்ச, எனக்கு தெரியும், சந்தோஷம்டா, ஆயுஷ்மான் பவ, நீ தீர்க்க ஆயுஷோட இரு, நீ க்ஷேமமா இரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அர்ஜுனா வெளியில வா. ஏன்னா அர்ஜுனன் கலங்கி போய் பின்னாடி நிக்கிறான். அர்ஜுனா எங்கப்பா இருக்க, முன்னாடி வா, தைரியமா முன்னாடி வா. தனஞ்சய மகாபாஹோ ஷிரோ மே தாதலம்பதே ஏ தீயதாமுபதானம் வை யத்யுக்தமிஹ மன்யசேன் தனஞ்சய மகாபாஹோ. ஏ மகானுபாவா தனஞ்சயா, உன்னதான் நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். முன்னாடி வாப்பா, எங்க இருக்க, முன்னாடி வா, என்னுடைய சிரசுக்கு ஏதாவது ஒரு தலகாணி வைடாப்பா. ஷிரோமே தாத்தலம்பதே அப்படி சொன்னதும் அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தை கையில எடுக்கிறான். காண்டீபத்தை கையில எடுத்த அர்ஜுனன் அந்த சிரசுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறது போல ஒரு வி ஷேப்ல 2 பானத்தை போட்டான். ஒரு வி ஷேப்ல பானம் வந்ததுன்னா அந்த வி மாதிரி வருது இல்லையா பானம், அப்படி அந்த வி ஷேப்ல வந்ததும் பீஷ்மர் அப்படியே தன்னுடைய தலையை கொண்டு போய் அங்க ரெஸ்ட் பண்ணிட்டார். இப்ப அவருடைய தலை நல்லா அங்க போய் அப்படியே ரெஸ்ட் ஆயிடுது. இத பார்த்த உடனே இப்படி துரியோதனனை பாக்குறார் பீஷ்மர். துரியோதனா பார்த்தியா, என் மனச புரிஞ்சுண்டு இந்த தர்மாத்மா அர்ஜுனன் எனக்கு வேண்டிய இந்த அம்பு படுக்கையில இருக்கிற என்ன இந்த பிதாமகனுக்கு வேண்டிய தலகாணி எது வேணும்னு என்னுடைய அபிப்பிராயம் தெரிஞ்சு பண்ணான் பத்தியா, அதுதான் அர்ஜுனன். அத்தகைய மகானுபாவன் என்னுடைய அர்ஜுனன். அபிப்பிராயே து விதிதே தர்மாத்மா சவ்யசாச்சினா அதுஷ்யது பரத சிரேஷ்டோ பீஷ்மோ தர்மார்த்தவத்விதஹ அபிப்பிராயே து விதிதே. என்னுடைய அபிப்பிராயம் தெரிஞ்சு சவ்யசாட்சினா அர்ஜுனன். ஏன்னா இடது கையாலேயே பானம் போடக்கூடிய அர்ஜுனனுக்கு சவ்யம்னாலே இடது கையாலேயே பானம் போட வல்லவன் அர்ஜுனன். அதனாலேயே அவனுக்கு சவ்யசாட்சி அப்படின்னு ஒரு பெயர். தர்மாத்மா சவ்யசாட்சினா, தர்மாத்மா என்னுடைய சவ்யசாட்சி.
அவன் என்னுடைய அபிப்பிராயம் புரிஞ்சுட்டு பண்ணா பத்தியா, இதுதான் எனக்கு வேணும். ஏன்னா இங்க அபிப்பிராயம்னா என்னங்கிறது நமக்கு புரியும். ஏன்னா அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன நினைச்சிருந்தார்கள், பீஷ்மருக்கு ஏத்த தலஹாணி அர்ஜுனன் கொடுத்தான் இல்லையா, அதுதான் பீஷ்மர் அத சொல்றாருன்னு நினைச்சான். எல்லாரும் அங்க நினைச்சார்கள் ஏதோ பீஷ்மர் என்ன சொல்றாரு, அபிப்பிராயே துவிதித்தேன்னு அவர் சொல்றது, என்னுடைய அபிப்பிராயம் தெரிஞ்சு அர்ஜுனன் நடந்துட்டான் அப்படின்னு அவர் சொல்றது. இப்ப தலஹாணி கொடுத்தது அவர்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கார்கள். ஆனா வாஸ்தவமா பீஷ்மர் சொல்றது அது இல்ல. என்னுடைய அபிப்பிராயம் தெரிஞ்சு சிகண்டி பின்னாடி இருந்து என்ன அடிச்ச பத்தியா, அதுல நீ நிக்கிற அர்ஜுனா, அதுல என்னுடைய அபிப்பிராயத்தை நிறைவேற்றினவன்கிற ஒரு பெருமையை நீ அடைஞ்சிட்டா. இன்னைக்கு லோகம் உள்ள வரைக்கும் இந்த பீஷ்மருக்கு வேண்டிய பிரியம் யாரு செஞ்சா அப்படின்னா, பீஷ்மரை யாருமே பிரியம் படுத்தினது இல்லை. ஆனா எனக்கு ஏத்த பிரியம் என்னுடைய அர்ஜுனன் எனக்கு செஞ்சுட்டான். அர்ஜுனா, நீயும் இவர்களை போல ஏதாவது பஞ்சமித்த தலஹாணியை கொண்டு வந்து எனக்கு கொடுத்திருந்தியாக பயிர உன்னை நான் சபிச்சிருப்பேன். ஷயனஸ்யானுரூபம் மே பாண்டவோபஹிதம் த்வயா யத்யன்யதா பிரபத்யேதாஹ ஷபேயம் த்வாமஹம் ருஷா ஷபேயம் த்வாமஹம் ருஷா. சபிச்சிருப்பேன் உன்னை. என் அபிப்பிராயத்துக்கு மீறி நீ நடந்ததேனா பிரபத்யேதாக, என்னுடைய அபிப்பிராயத்துக்கு மீறி நீ நடந்திருந்தேன்னா உன்னை நான் சபிச்சிருப்பேன். நேரம் என் அபிப்பிராயம் தெரிஞ்சு எனக்கு எது வேணுமோ அதை செஞ்ச இல்லையா, அதுலதான் நீ நிக்கிறாய், அதுல நீ எனக்கு இன்னைக்கு சிரேஷ்டமானவனாக ஆயிட்டாய் அப்படின்னு பீஷ்மர் கொண்டாடினார் அர்ஜுனனை. அர்ஜுனா, ரொம்ப தாகமா இருக்குப்பா, ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு என் தாகத்தை தனியே, என்னுடைய தாகத்தை தனி அப்படின்ன உடனே துரியோதனன் ஓடினான். தன்னுடைய ஏதோ ஒரு கூச்சால கொஞ்சம் தீர்த்தம் வச்சுட்டு இருக்கான், அதை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக துரியோதனன் அப்படி ஓட, ஆனால் அர்ஜுனன் அதுக்குள்ள தன்னுடைய பானத்தை எடுத்து கொய்தி அந்த பானத்திலேருந்து ஒரு பானத்தை பிரயோகம் பண்ணான், பான கங்கை. அந்த பானம் போய் பூமியில பட்ட உடனே அப்படியே கங்கை வந்து பீஷ்மருடைய வாயில வந்து விழருது. கங்கை பீஷ்மருடைய வாயில வந்து விழுந்ததும் அப்படியே ஆறு வாயை திறந்து அந்த கங்கா தீர்த்தத்தை வாங்கி தாகசாந்தி பண்ணிண்டார். திருஷ்டம் துரியோதனை தத் தேயதா பார்த்தேன தீமதா ஜலஸ்ய தாரா ஜனிதா ஷீதஸ்யாமிருத கந்தினஹ ஷீதஸ்யா அமிர்த கந்தினஹா. துரியோதனன் வரத பார்த்து பீஷ்மர் சொல்றார், என்னடா துரியோதனா, மறுபடியும் உன்னுடைய சொம்புல இருக்கிற தீர்த்தம் கொண்டு எனக்கு கொடுக்கணும்னு பாக்கறியே, இது எவ்வளவு நாளைக்கு தாங்கும், நான் இன்னும் எவ்வளவு நாட்கள் இங்க இருப்பேனோ தெரியாது. ஏன்னா நான் இச்சை மரணம்ங்கிற வரம் பெற்று நான் இருக்கேன், நான் இப்ப அதுக்குள்ள போயிட மாட்டேன், நான் அவ்வளவு சீக்கிரம் போயிடுவேன்னு நினைக்காத. அப்படி இருக்கு, நான் அப்பப்ப எனக்கு தீர்த்தம் வேணும், தாகசாந்தி பண்ணிக்கணும்னு அவங்க யாரையாவது கூப்பிட்டுட்டே இருக்க முடியுமா யுத்த காலத்துல? நீங்க வந்து எனக்கு சொம்புல மொண்டு தீர்த்தம் கொடுப்பேடா. என்னுடைய மனசு தெரிஞ்சு திருஷ்டம் துரியோதன நெய்தது தேததா பார்த்தேன தீமதா. பார்த்தன பாருடா, என்னுடைய பார்த்தன பார், எனக்கு இந்த பான கங்கையை எனக்கு கொண்டு வந்துட்டான் பார், அமிர்தமா இருந்தது, அத பருகிறதும் அமிர்தமா இருந்தது. சீதஸ்யா அமிர்த கந்தினா, அமிர்தம் போல இருந்த இந்த கங்கைய பார், எனக்கு கங்கை வந்தது பாரு, எப்பெல்லாம் எனக்கு வேணுமோ அப்பெல்லாம் நான் தாகசாந்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்திட்டான் பாரு என்னுடைய பார்த்தன். இத்தகைய அஸ்திரம்லாம் உனக்கு தெரியுமாப்பா துரியோதனா? படிச்சியாப்பா இதெல்லாம்? துரோணர் சொல்லி கொடுத்திருப்பார் இல்லையா, படிச்சியாப்பா? எதுவுமே படிக்காம நான் பாட்டுக்கு யுத்தம்னு வந்து நிக்கிறியே. யுத்தம் மதந்தமே வாஸ்தோ தாத சம்ஷாம்ய பாண்டவை தாத சம்யாம்ய பாண்டவை. பாண்டவர்கள் உன்னுடைய துவேஷி, பாண்டவர்கள் உன்னுடைய துவேஷின்னு வந்து நிக்கிறிய. இத்தகைய அஸ்திரங்கள்லாம் உனக்கு தெரியுமா? இப்படி பானத்தினாலேயே கங்கையை வர வைக்கிறாயே அர்ஜுனன், இத்தகைய அஸ்திரம் எல்லாம் உனக்கு இருக்குங்கிறதாவது உனக்கு தெரியுமா? என்னைக்காவது பழகியாவது நீ பார்த்திருக்கியா? இன்னைக்கும் குருக்ஷேத்திரத்துல பீஷ்மர் விழுந்த இடம், அந்த பீஷ்மர் விழுந்த இடத்துல பான கங்கா அப்படின்னு அங்க இன்னமும் ஜலம் இருக்கு. பீஷ்மருக்காக போடப்பட்ட பானம் பானு கங்கா அப்படின்னு அங்க சொல்லுவா. குருக்ஷேத்திரம் நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும், பீஷ்ம பிதாமகர் விழுந்த இடம் அங்க அப்படியே அந்த பான கங்கை அது அப்படியே ஜலதாரையாக இருக்கு. அப்படி தாரையா வந்துடுது ஜலம். ஜலஸ்ய தாரா ஜனிதா சீதஸ்யா அமிர்த கந்தினஹா, அமிர்தம் போல இருந்தது அப்படின்னு அதை பார்த்து பிறகு எல்லா ராஜாக்களையும் பார்த்து இப்ப பீஷ்மர் தாகசாந்தியும் பண்ணிட்டார், தலைக்கு வேண்டிய சப்போர்ட்டும் வந்துருது இல்லையா. இத பார்த்து சொல்ற
சொல்றார், ஏவமேதே மகாபாஹோ தர்மேஷு பரிதிஷ்டதாக ஸ்வப்தவ்யம் க்ஷத்ரியேனாஜௌ ஷரதல்பகதேன வை ஷரதல்பகதேன வை. உயர்ந்த க்ஷத்ரிய தர்மம். ஏன்னா க்ஷத்ரிய தர்மத்தை இப்ப ராஜாக்கள்லாம் நிந்த பண்ணார்கள் இல்லையா, அது பீஷ்மர் காதுல விழுந்தது. அதனால பீஷ்மர் சொல்றார், ஷரதல்பகதேன வை. என்ன போல க்ஷத்ரியர்கள் யாரெல்லாம் தர்மத்துக்காக போராடி கீழே விழறார்களோ அவர்கள் எல்லாம் இது போல ஷரதல்பத்துலதான் படுத்துக்கணும். ஷரதல்பம்ங்கிறது இந்த உயிர் போற திசையில அந்த வீரனை எடுத்துட்டு கூடாரத்துக்கு போக கூடாது. கூடாரத்துக்கு கொண்டு போய் அவனுக்கு வேண்டிய சிகிச்சை பண்ற எல்லாம் பண்ணக்கூடாது. அது அந்த வீரனுக்கு அவமரியாதை. அதாவது மூர்ச்சியாயி கீழே விழுந்தா கொண்டு போகலாம், மூர்ச்சியாயி கீழே விழுந்துட்டா மயக்கம் ஆயிட்டா அப்ப கொண்டு போலாம் கூடாரத்துக்கு. யுத்த நீதியில இது ஒரு ரொம்ப கலங்கடிக்கிற ஒரு யுத்த நீதி. இது என்னன்னு பார்த்தா, மயக்கமாயி மூர்ச்சியாயி எல்லாம் விழுந்தா எடுத்துட்டு போலாம். ஏன்னா அவன் மயக்கம் ஆயிருக்கான், அவன் மேல கொண்டு சிகிச்சை பண்ணாதான் அவன் எழுதுப்பான். அந்த மாதிரி கட்டத்துல எடுத்துட்டு போலாம். நிறைய தடவை கர்ணனையே மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். அவனை கௌரவர்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்தான்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பூர்வ யுத்தத்துல பாண்டவர்களே மயக்கம் போட்டு விழுந்தா அவர்களை அர்ஜுனர்கள் கிருஷ்ணார்ஜுனர்கள் தூக்கின்னு போனார்கள். மூர்ச்சையாய் கீழே விழுந்தா தூக்கின்னு போலாம். ஆனா அடிபட்டு உயிர் போற திசையில ஒருத்தன் கீழே விழுந்தா அவனை மறுபடியும் கூடாரத்துக்கு தூக்கின்லாம் போக கூடாது. அவன் தானா வேணா எழுந்து வரலாம், எழுதுக்க முடிஞ்ச தானா எழுந்து வந்து சிகிச்சை பண்ணிக்கலாம். ஆனா அவனை கூடாரத்துக்கு அப்படி தூக்கிடலாம் போய் சிகிச்சை எல்லாம் பண்ணக்கூடாது. அது க்ஷத்ரியனுக்கு அவமரியாதை. அத்தகைய அவமரியாதை எல்லாம் பார்க்காத பீஷ்மர், நான் ஷரதல்பத்துல என்ன போல விழுந்த வீரர்கள் எல்லாம் உயிர் போற திசையில அந்த பிராண வேதனையை அனுபவிச்சு தர்மத்துக்காக உயிரை விடணும். தவ்யம் க்ஷத்ரியே ஜாஜௌ ஷரதல்பகதேன வை. ஷரதல்பத்துலதான் எல்லாரும் இருக்கணும். க்ஷத்ரிய தர்மத்தை யாரும் மீறக்கூடாது அப்படின்னு பீஷ்மர் படுத்துட்டு இருக்காச்சு. ஏன்னா மத்த ராஜாக்கள் எல்லாம் வைத்தியர் யாரையாவது அழைச்சிட்டு வாருங்கள், வைத்தியர் அழைச்சிட்டு வந்து ஏதாவது இவருக்கு சிகிச்சை பண்ணுங்கள், ஏதாவது சிகிச்சை பண்ணி மறுபடியும் பீஷ்மர் எழுதுக்க மாட்டாரா அப்படின்னு மத்த ராஜாக்கள் எல்லாம் பார்த்ததும் பீஷ்மர் சொல்றார், யாருக்கு வேணும் வைத்தியம், வைத்தியமாவது சிகிச்சையாவது, நான் ஷரதல்பத்துல படுத்துட்டு இருக்கேன், என்னுடைய மரணத்தை அவமதி மரியாதை பண்ணாதீர்கள். என்ன போல கீழே விழுந்த க்ஷத்ரியர்கள் ஷரதல்பத்துல உயிர் போற திசையில அந்த பிராணாவஸ்தையை அனுபவிச்சு பாடுபட்டு போகணும். அப்பதான் அந்த வீரக்ஷத்ரியனுக்கு அழகு. அதனால இந்த வைத்தியர்களுக்கெல்லாம் ஏதாவது தனம் கொடுத்துருக்கோம், ஏதாவது சில்லறை கொடுத்து இந்த வைத்தியர்கள் எல்லாம் அனுப்பி வச்சிடுங்கோ. எனக்கு இப்படியே இருக்கு, பாரதத்துல அப்படியே இருக்கு, உள்ளது உள்ளபடி அப்படியே நீன்னு சொல்றேன். தனம் தத்வா விஸ்ருஜ்ய பூஜயித்வா சிகிச்சகாக ஏவம் கதே மயேதானீம் வைத்யேஹே கார்யமிவாஸ்தி கிம் வைத்யேஹே கார்யமிஹாஸ்தி கிம். கார்யமிவாஸ்தி கிம்ங்கிறார். இவர்கள்லாம் இங்க வந்து எனக்கு என்ன பண்ண போறார்கள்ங்கிறார் வைத்திய. இனிமே நான் பழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல, இனிமே நான் பழைக்க விரும்பவும் இல்லை. அதனால தனம் தத்வா விஸ்ருஜ்யந்தா, ஏதாவது தனம் கொடுங்கள், ஏதாவது சில்லறை கொடுத்து அந்த வைத்தியர்கள் எல்லாம் அனுப்பிடுங்கள். இனி நான் பழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல, இனி எனக்கு வாழணுங்கிற ஆசையும் இல்லை. உயர்ந்த க்ஷத்ரிய தர்மத்துல பிறந்தேன், உயர்ந்த க்ஷத்ரிய தர்மம். க்ஷத்ர தர்மே பிரசஸ்தாம் ஹி பிராப்தோஸ்மி பரமாம் கதிம். எனக்கு அத்தகைய பிராப்தம் ஏற்பட்டது. உயர்ந்த க்ஷத்ரிய தர்மத்துல பிறந்து அதுவும் தர்மத்துக்காக பாடுபட்டு நைஷ தர்மோ மஹிபாலா ஷரதல்பகதஸ்யமே, தர்மத்துக்காக பாடுபட்டு நான் இப்போ விழுந்து கிடக்கிறேன் இல்லையா, தர்மத்தினுடைய யுத்தத்துல நான் அதர்ம பட்சத்துல இருந்ததுனால என்னை அடிச்சு வீழ்த்தி இருக்காங்க. அதனால இத்தகைய மரணத்தை நம்ம அவமானப்படுத்த கூடாது. அதனால நான் உயர்ந்த க்ஷத்ரிய தர்மத்துல பிறந்தனால் அத்தகைய கதியை நான் அடைஞ்சி இப்ப நான் ஷரதல்பத்துல இருக்கேன், எனக்கு போய் சிகிச்சை பண்றேன். அது இதெல்லாம் யாரும் புறப்பட்டு வராதீர்கள். ராஜன்னு ராஜாக்களே உங்கள் எல்லாருக்கும் நான் கை குபிச்சு சொல்றேன், இனி என்னுடைய கடமை முடிஞ்சது, நான் விடை பெற்றுக்கிறேன், என்னுடைய கடமை எனக்கு முடிஞ்சது, என்னுடைய கடமை முடிஞ்சிடுது, இனி நான் விடை பெற்றுக்கிறேன். இனி நான் இருந்து எத்தனையோ தலைமுறைகள் பார்த்தாச்சு இந்த குரு வம்சத்துல, இனி நான் கடமை புறப்படுறேன், என் கடமை முடிஞ்சிடுது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இந்த ராஜாக்கள் எல்லாம் பார்த்து பீஷ்மர் சொல்ற ஒண்ணு சொல்றேன், இன்னமும் யுத்தம் வேணுமாப்பா, இன்னும் யுத்தம் வேணுமா? நான் பீஷ்மர் போயிட்டேன் இல்லையா,
இந்த பீஷ்மர் நான் கீழே விழுந்துட்டேன் இல்லையா, ஒரு பெரிய ஆலமரம் சாஞ்சிடுது உங்க குடும்பத்துல இருந்து. ஒரு பெரிய ஆலமரம் சாஞ்சுது. இதோட இனி யுத்தம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு விட்டுருங்களேப்பா, யுத்தம் வேண்டாமே, யுத்தத்தை நிறுத்திடுங்களேப்பா. போருமே யுத்தம், இன்னமும் யுத்தம் பண்ணணும்னு ஆசைப்படுறீர்களா நீங்கள்லாம்? போரும்பா, இங்க வாப்பா யுதிஷ்டிரா, இங்க வா, துரியோதனா இங்க வா, 2 பேரும் கை சேர்த்துருங்கோப்பா. 2 பேரும், துரியோதனா நான் சொல்றதை கேளு, இப்பவாவது நான் சொல்றதை கேளுடா, பாண்டவா பக்கம் போயிடு, தர்மபுத்திரன் காலில் போய் விழுந்துடு, அவன் உனக்கு வேண்டிய ஹிதத்தை அவன் செய்வான், உன்னையும் வாழ வச்சு அவன் தானும் வாழுவான். 2 பேரும் ஒத்து போயிடுங்கோ. இனி இந்த பெரிய ஆலமரம் உங்க குடும்பத்தில இருந்து சாஞ்சுது, இந்த ஆல விருட்சத்தோட இந்த யுத்தமும் பூர்த்தி ஆச்சு அப்படின்னு இருக்கட்டமே, என்னோட இந்த யுத்தம் முடிஞ்சு போட்டோம், இனி போறமே யுத்தம் அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். இப்படி பீஷ்மர் சொன்ன உடனேவே அங்க கர்ணன் வரான். கர்ணன் இத்தனை நாள் யுத்தத்துல அவனை ஈடுபடுத்திக்கல. ஏன்னா பீஷ்மர் தலசாயிற வரைக்கும் நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு கர்ணன் பிரதிஜை பண்ணிட்டான். ஏன்னா ஒரு பெரிய சண்டை நடந்துடுது. ஏன்னா கர்ணன் ஏதோ அபிப்பிராயம் சொல்ல வந்துட்டான், பாண்டவர்களுக்கு சொத்து கொடுக்க கூடாதுன்னு ஏதோ கர்ணன் சொல்லிட்டான். அதனால ரொம்ப கோபம் வந்து பீஷ்மர் கர்ணனை திட்டினார். நீ யார் என் குடும்பத்துல வந்து என் குடும்பத்தை ஏன் பேதம் பண்றேன்னு பீஷ்மர் திட்டினதுனால ரொம்ப சொரணையே உனக்கு இல்ல, சொரணை கட்ட ஜென்மம்னு ரொம்ப திட்டினார் பீஷ்மர். அன்றைய தினம் கர்ணன் பிரதிஜை பண்ணிட்டான், இனி உங்கள் தலை சாயற வரைக்கும் நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கர்ணன் பிரதிஜை பண்ணதுனால இன்னைக்கு பீஷ்மர் விழுந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த கர்ணன் எதிரில வரான். எதிரில ராதேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்ணன் பீஷ்மர் எதிரில வந்து, பிதாமகரே நான் ராதேயன் வந்திருக்கேன், என்ன தெரியறதா, நான் ராதேயன் வந்திருக்கேன். சதேயோகம் குரு சிரேஷ்டா நித்யமக்ஷிகதஸ்வதா த்வேஷ்யோகம் தவ சர்வத்ர இதி சைனோ உவாசகா த்வேஷ்யோகம் தவ சர்வத்ர. உங்களுடைய துவேஷத்துக்கே பாத்திரமான ராதேயன் வந்திருக்கேன், கர்ணன் வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்காதே, என்னை பார்த்தாலே எரிஞ்சு 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 விழுவேளே, என்னை பார்த்தாலே ஏண்டா வர, போ அந்தண்ட போ அந்தண்டன்னு என்னை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கிருபை இருக்கு, அவ்வளவு காருண்யம் இருக்கு. பீஷ்மர்னாலே அந்த சாந்தம் தான் எல்லாருடைய முகமும் தெரியும். எல்லாரிடத்துலயும் பிரியமா பழகுவேன், பிரியமா பேசுவேன். ஆனா என்ன பார்த்தா மட்டும் உங்களுக்கு அவ்வளவு துவேஷம். ராஜ்யோகம் குரு சிரேஷ்டா, ஏ குருசிரேஷ்டா, உங்களுடைய துவேஷத்துக்கே பாத்திரமான அந்த ராதேயன் வந்திருக்கேன். துவேஷ்யோகம் தவ சர்வத்ர இதி சைனம் உவாசகா. என்னை பார்த்தாலே சீ சீ சீம்பேள, உங்களுடைய சீப்படுறாப்புல நடந்துட்ட அந்த துர்பாகியசாலியான ராதேயன் வந்திருக்கேன், என தெரியறதா அப்படின்னு கர்ணன் எதிரில வந்து நிக்க, கர்ணன் எப்படி பாக்குறார் பீஷ்மர். பீஷ்மர் கர்ணனை பார்த்ததும் இங்க மத்த ராஜாக்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றார், நான் கர்ணனோட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசுறேன், நீங்க எல்லாரும் கொஞ்சம் விலகி போங்க, எல்லாரும் கொஞ்சம் அந்தண்ட பக்கம் போங்க, நான் கர்ணனோட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும்னு பிரியப்படுறேன், எல்லாரும் விலகுங்கள் அப்படின்னது. எல்லாரும் விலகிட்டார்கள். பாண்டவர்களும் விலகிட்டார்கள், கிருஷ்ணனும் விலகிட்டான், கௌரவர்களும் விலகிட்டா, கர்ணனும் துரியோதனனும் மட்டும் அங்க நிக்கிறான். துரியோதனனை பார்த்து பீஷ்மர் சொல்றார், துரியோதனா உனக்கு மட்டும் என்ன தனியாவா சொல்லணும், நீயும் விலகு, கர்ணனோட நான் தனியா பேசணும்னு சொன்னேன். எப்போதுமே கர்ணனோட நீ ஜோடி போட்டு நிக்கணுங்கிற அவசியம் இல்ல, கிளம்பு, என்ன பேச போறேனோ என்னவோ அப்படிங்கிற ஒரு பயம் துரியோதனனுக்கு இப்போ, அதனால நிக்கிறான். அதனால நான் ஒன்னும் பேசிட மாட்டேன்ப்பா, ஒன்னும் உன் நண்பனை உங்ககிட்ட பிரிச்சிட மாட்டேன், நீ கிளம்பு, போ அந்தண்ட, நான் இவன் கிட்ட தனியா பேசணும், கிளம்பு அப்படின்னு பீஷ்மர் சொன்னதும் துரியோதனனும் அந்தண்ட பக்கம் விலகி போயிட்டான். துரியோதனனும் விலகி போன உடனே கர்ணா இங்க வா, கர்ணா வா அப்படின்னு கை நீட்டி கர்ணனை கூப்பிடுறார் பீஷ்மர். ஏஹி மே விப்ரதீபாம் ஸ்பர்தர்சே த்வம் மயா சஹா யதி மாம் நாதிகச்சேதாக நதே ஸ்ரேயோ த்ருவம் பவேத் ஏஹி மே விப்ரதீபா. ஏ கர்ணா வா, கிட்டக்க வா, என்கிட்டக்க வா அப்படின்னது. கர்ணன் இப்படி திரும்பி திரும்பி பாக்குறான். என்னையா, நானா, என்னையா கூப்பிடுறேன், நன்னா சொல்லுங்க, கர்ணனா கிருஷ்ணனா, கர்ணனா கர்ணனா, யார கூப்பிடுறேன் நீங்க இப்போ? கர்ணா, ராதேயா, உன்னதான் கூப்பிடுறேன், வா என்கிட்டக்க வா, உன்னதான் கூப்பிடுறேன் வா அப்படின்னு பீஷ்மர். ஏஹி மே விப்ரதீபா, கிட்டக்க வா கர்ணா, உன்னதான் கூப்பிடுறேன் வா, உன்னை தெரிஞ்சுதான் கூப்பிடுறேன், நீ வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே சரி கூப்பிடுறாரே போயிடுவோம்
போய் பாப்போம் அப்படின்னு கர்ணன் பீஷ்மர் எதிரில வந்து நிக்கிறான், பக்கத்துல வந்து நிக்கிறான். இப்படி வாப்பா அப்படின்னு கர்ணனை கூப்பிட்டு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் பீஷ்மர். அவ்வளவு அம்பு படுக்கையில இருந்தும் கர்ணன் தோல்ல கை போட்டுட்டு பீஷ்மர் பேசுறார். என்ன சொன்ன? நீ என்னன்னு உன்னை அறிமுகப்படுத்தின? உங்க துவேஷத்துக்கே பாத்திரமானவனா? உன்னுடைய பேர் நீ என்ன சொன்ன? ராதேயன். ராதேயனா? ஏன் உன் பேர் என்ன? ராதேயனா உன் பேரு? ஆமா, நான் ராதாவனுடைய பிள்ளை இல்லையா, அதனால என் பேர் ராதேயன், அப்படிதான் என்ன எல்லாரும் சொல்லுவா அப்படின்னு கர்ணன் சொன்னதும் அப்படியா சிரிச்சுண்டார் பீஷ்மர். நான் சொல்றேன் கேள், நான் சொல்றத நீ கேள். கௌந்தேயஸ்த்வம் ந ராதேயோ ந தவா அதிரதः பிதா சூர்யஜஸ்த்வம் மஹா பாஹோ விதிதோ நாரதான்மயா கௌந்தேயஸ்த்வம் ந ராதேயோ. கௌந்தேயன் தானே நீ? கௌந்தேயன்டா நீ, குந்தி பிள்ளை நீ, என்ன ராதேயன்னு சொல்ற? கௌந்தேயஸ்த்வம் ந ராதேயோ. தூக்கி வாரி போட்டுருது கர்ணனுக்கு. ஐயோ, இவர் என்னடா இது யுத்த களத்துல இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சுத்தி சுத்தி பார்த்தா எல்லா ராஜாக்களும் விலகிட்டா. யாருக்கு பயப்படாத, யாருக்கும் நம்ம பேசுறது கேட்காது. இங்க வா, நான் பேச வேண்டியதை நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு பீஷ்மர் பேச ஆரம்பிக்கிறார். கௌந்தேயஸ்த்வம் ந ராதேயோ. நீ ராதேயன்னு சொல்லாத, கௌந்தேயன் நீ, குந்தியினுடைய பிள்ளை தானே நீ. கௌந்தேயஸ்த்வம் ந ராதேயோ ந தவா அதிரதः பிதா. அதிரதனா உன்னுடைய பிதா இல்ல, இல்ல. நீ சூரியனுடைய அனுகிரகத்தினால நீ குந்திக்கு பிறந்தாய்ங்கிறது எனக்கு தெரியும். சூரியஜஸ்த்வம் மகாபாஹோ. அப்படியா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு விஷயம் எல்லாம் தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு தெரியும். பீஷ்மர் சொல்றார், எனக்கு தெரியும். அப்படி யார் உங்களுக்கு சொன்னது? உங்களுக்கு எப்படி தெரியும்? விதிதோ நாரதான்மயா. இந்த விதிய நாரதர் வந்து எனக்கு சொன்னார். நாரதர் சொன்னார் எனக்கு. விதிதோ நாரதான்மயா. பிரதிஜ்ஞை பண்ணியே கர்ணா, அன்னைக்கு இனி என் தலை சாயற வரைக்கும் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதிஜ்ஞை பண்ண இல்லையா? அன்னைக்கு நான் உன்னை ரொம்ப திட்டேன். உண்மைதான், நான் அன்னைக்கு உன்னை ரொம்ப திட்டினேன். அது வரைக்கும் எனக்கு விஷயம் தெரியாது. அன்னைக்கு நான் உன்னை திட்டினதும் நாரதர் என்கிட்ட வந்து போறேன், ஏன் இவ்வளவு திட்டேன் கர்ணனை? கர்ணனும் உங்களுக்கு சொந்தம் தான், அவனும் உங்களுடைய பேரன் தான் அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டார். எனக்கா ஒன்னும் புரியல. நான் இங்கேயும் அங்கேயும் ஓடினேன், தலைய பிச்சுண்டேன். கர்ணன் என்னுடைய பேரனா? எப்படி கர்ணன் என்னுடைய பேரன்னு நான் தலைய பிச்சுண்டேன். அப்ப எனக்கு யார் சொல்லணுமோ அவர் வந்து எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார். யார் சொன்னா தெரியுமா? கிருஷ்ண த்வைபாயனா சைவ தச்ச சத்யம் ந சம்சயः ந ச த்வேஷோசி மேதா த்வயி சத்யம் பிரவீமி தே. கிருஷ்ணத்வைபாயனா சைவ. கிருஷ்ணத்வைபாயனர் தெரியும்ல உனக்கு? வியாச பகவான். அவர் பிரத்யக்ஷமானார் என் எதிரில். அன்னைக்கு அவர் பிரத்யக்ஷமாகி என பீஷ்மானு வாய் நிறைய அழைச்சார். எனக்கு மூத்தவர் வியாச பகவான், சத்யவதி மாதாவுடைய புத்திரன். அந்த வியாச பகவான் வந்து எனக்கு பிரத்யக்ஷமாகி கர்ணன் எனக்கு சொந்தமான நான் அவரிடத்துல கேட்டேன். ஆமான், அவன் கௌந்தேயன் தான் அப்படின்னு. உன்னுடைய விருத்தாந்தம், உன்னுடைய சரித்திரம், நீ எப்படி பிறந்தாய் எல்லாம் எனக்கு தெரியும். கிருஷ்ணத்வைபாயனா சைவ தச்ச சத்யம் ந சம்சயः. அவர் சொன்னார், எனக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னார் கர்ணா. மனசு ரொம்ப வலிச்சிடுது எனக்கு அன்னைக்கு அவர் சொன்னதை கேட்டது. ஏன்னா நம்ம பாரதம் எடுத்து பார்த்தோம்னா பீஷ்மர் கர்ணனை திட்டினது அப்ப வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சரித்திரம் எடுத்து பார்த்தா பீஷ்மர் கர்ணனை திட்டல. நம்ம இந்த பிரவச்சனத்திலேயே கூட நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும், பீஷ்மர் கர்ணனை திட்டினதாக தெரியல அந்த அந்த ஒரு சம்பவம்க்கு அப்புறம். அதுக்கு காரணம் இதுதான். கிருஷ்ணத்வைபாயனா சைவ தச்ச சத்யம் ந சம்சயः. கிருஷ்ணத்வைபாயனர் எனக்கு சொல்லிட்டார் எல்லா விஷயத்தையும். நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? குந்தி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, அவள் என்ன கன்னிகையா அவள் இருந்தப்போ நீ தோன்றி இருக்காய், அவ்வளவுதானே. என்னுடைய பாண்டவர்களுடைய பிறப்பு எப்படியோ அதே போலதான் உன்னுடைய பிறப்பும்.
உன்னுடைய பிறப்புல கர்ணா எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி குந்திய நான் சந்தேகப்பட்டா அதை விட ஒரு விசனம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. நான் சத்தியமாக சொல்றேன், உன்னுடைய பிறப்புல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நத்வேஷோஸ்தி மே தாத த்வயி சத்தியம் பிரவீமிதே. சத்தியமாக நான் குந்திய நம்புறேன், உன்னை நம்புறேன். ஆனா கர்ணா, உனக்கு இந்த விஷயம் தெரியும்ல, நீ யாருங்கிறது உனக்கு தெரியும்ல, நீ ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன் இத்தனை நாட்கள் நீ என்கிட்ட சொல்லல? இவ்வளவு தூரம் வந்து வந்து விட்டுருக்க வேண்டாம் இல்லையா? எனக்கு ஒரு விஷயம் உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எப்படி முடிவு எடுக்கணுமோ நான் எடுத்திருப்பேனே. ஜானாமி சமரே வீரியம் சத்ருஹு அபிதுத்சகம் புவி. சத்ருக்களோட சத்ருக்களா இருந்து இப்படி ஆயிட்டியே கர்ணா, உனக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா? நீ நல்ல பையன், நீ நன்னா இருக்க, நீ நல்ல தேஜஸ்வியா இருக்க, நல்ல கவச்ச குண்டலத்தோட ஜொலி ஜொலிக்கிறாய், அத்தகைய தேஜஸ்வியா இருக்காய். என்னுடைய குரு பரசுராமர்கிட்டயும் நீ வித்தை கத்துன்னு இருக்க. நீ ஒரு பேசிக்கலா பார்த்தா நீ ஒரு நல்ல மனுஷன் தான். நீ ஏன் இவ்வளவு தப்பு பண்ற? நீ ஏன் நீ துரியோதனன் பக்கம் நின்ன? துரியோதனனுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்றேங்கிற பேர்ல அன்னைக்கு சபையில திரௌபதி அவ்வளவு அவமானப்படுத்திட்டியே. இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ ஏன் பண்ற? நீ குந்தியினுடைய பிள்ளையா இருந்துட்டு நீ இப்படி பண்ணலாமா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிரே பார்க்கல. வேறு என் குலத்தை நீ தான் பேதம் பண்ண. உன்னுடைய துவேஷத்துக்கு நான் பாத்திரமானவன்னு சொல்றியே கர்ணா, நான் ஏன் உன் மேல துவேஷம் காமிச்சேன்? யார் மேலேயாவது நான் இது வரைக்கும் துவேஷம் காமிச்சிருக்கேனோ? எல்லாரையும் சமமா நடத்திட்டு போகணும்னு தானே நான் பார்த்தேன். நீ குலபேதம் பண்ண, அதனாலதான் நான் துவேஷம் காமிச்சேன். குலபேத பயாச்சாகம் சதா பருஷ முக்தவான். குலபேதத்தை நீ சதா பண்ண. ஒரு நாள் கூட கௌரவர்களை பாண்டவர்களோட சேர விடாம நீதான் பண்ண. அத்தகைய குலபேதம் நீ பண்ணேங்கிறதுக்காகத்தான் நான் உன் மேல துவேஷம் காமிக்கும்படி ஆயிடுச்சு விதிவசமா. மத்தபடி எனக்கு உன் மேல எனக்கு என்ன பிரத்யேகமா பார்த்தா எனக்கு உன் மேல என்ன துவேஷம் கர்ணா? நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த முடிவுக்கு நீ ஒத்துழைப்பு கொடு. நான் இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கேன், என்னோட இந்த யுத்தம் நிக்கணும்னு நான் இப்ப நினைக்கிறேன். பாண்டவர்களையும் கௌரவர்களையும் ஒண்ணுபடுத்தணும்னு நான் இப்ப நினைக்கிறேன். அப்பா கர்ணா, நான் ஒண்ணு சொல்றேன், நீதான்ப்பா எனக்கு மூத்தவன், நீதான் எனக்கு மூத்தவன். எனக்கு மூத்த பேரன் என குந்திக்கு முதல்ல நீதான் பிறந்திருக்க. அதனால எனக்கு மூத்தவன் நீதான், உனக்கு அப்புறம் தான் எனக்கு யுதிஷ்டிரன் போடுமா. அதனால நீ எந்த தடையும் சொல்லாம பாண்டவர்களையும் கௌரவர்களையும் நம்ம ஒண்ணுபடுத்திடலாம். நீ குலபேதம் பண்ணாத. குலபேத பயாச்சாகம் சதா பருஷ முக்தவானு. அப்படி சொன்னதும் கர்ணன் இப்படி தன்னுடைய தனுஷை ஏந்தினான். தனுஷை ஏந்தி பிதாமகரை பார்த்து, பிதாமகரே, இவ்வளவு தூரம் நீங்கள் என்னிடத்துல வந்து அன்பா பேசுவேன்னு என் ஜென்மாவில நான் நினைக்கல, நான் நினைச்சே பார்க்கல. எப்பவும் உங்ககிட்ட திட்டு வாங்குவேன், திட்டு வாங்கி வாங்கி நான் பாட்டு போயிட்டு இருப்பேன். ஏதோ துரியோதனனுக்காக திட்டு வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு போவேன். ஆனா இவ்வளவு ஆசையா நானும் நீங்களும் உட்கார்ந்து பேசுவோம்னு நான் என் ஜென்மாவில எதிர்பார்க்கல. உங்களுக்கு இந்த விஷயம் அப்பவே தெரியும்னா நீங்க அதை என்கிட்ட நீங்க சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருந்தா ஒரு 2 நாள் உங்களோட சந்தோஷமா இருந்திருப்பேன் இல்லையா? சரி, பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ ஒண்ணும் மோசம் போல. இனிமே உங்களுக்கு விஷயம் தெரியறதுனாலயே உங்களை நான் தைரியமா பிதாமகன்னு நான் வாய் நிறைய கூப்பிடுவேன். உங்களை நான் வந்து பாத்துட்டு போவேன். இனிமே எனக்கு ஆக்னி இடங்கள், இனி நான் யுத்தத்தை நான் நடத்திட்டு போறேன். ஜானாம் ஏக மகாபாஹோ சர்வமே தன்ன சம்சயः யதா வதசி மே பீஷ்மா கௌந்தேயோகம் சத்சூதஜா. கௌந்தேயனான இந்த கர்ணன் சொல்றேன், இனி இந்த யுத்தத்தை நான் உங்க தலைமையில இருந்து உங்களுடைய சார்பா இந்த யுத்தத்தை நான் நடத்துறேன். ஜானாம் ஏக மகாபாஹோ, மகானுபாவா எனக்கு இனி அனுமதி கொடுங்கள், இனி இந்த யுத்தத்தை நான் நடத்துறேன். அப்படின்னது என்ன கர்ணா? என்ன பேசிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் என்ன பேசினேன்னு என்ன பேசிட்டு இருக்க? நான் எப்படியாவது இவர்களை ஒன்று சேர்க்கணும்னு பாக்குறேன். நடக்காது தாத்தா, நடக்காது நடக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? நீங்க ஏன்னா இந்த யுத்த கட்டத்துல வந்து இங்க நீங்க விழுந்ததுக்கு அப்புறம் இவர்களை ஒண்ணுபடுத்தலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காதீங்க. பாருங்க, துரியோதனன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அது தெரிஞ்சதுனாலதான் நான் துரியோதனனுக்கு ஃபேவராவே இருந்துட்டு போனேன். யாராவது ஒருத்தருக்கு உண்மையா இருக்கணும் தாத்தா, அது யாராவது ஒருத்தருக்கு. அது நான் துரியோதனன் பட்சம் நான் இருந்துட்டேன். முதல்ல அவன் எனக்கு செஞ்ச ஒரு உதவினால அவன் பக்கம் நான் இருக்கணும்னு. துரியோதனன் என்னையே அவமானப்படுத்திருக்கான் பல சந்தர்ப்பங்கள்ல, இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் அவன் மேல வச்ச பாசம் தான். அதை என்னால மீண்டு வர முடியல. நீ என்னத்தான் சொல்லு தாத்தா, துரியோதனன் கேட்க மாட்டான். அவன் ஏதாவது ஒரு ரீதியில போய் திருதராஷ்டிர மகாராஜாவை போட்டு பிடுங்குன்னு பிடுங்கி அவர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிடுவார். யுத்தம் நடந்தே ஆகணும்னு யுத்தம் சொல்லி அவரை உத்தரவு வாங்கி எப்படியாவது இந்த யுத்தத்தை நடத்திடுவான் துரியோதனன். விட மாட்டான்.
இந்த யுத்தம் முடிஞ்சு அஸ்தினாபுர வாக சூடணும்னு அவன் ஆசைப்பட்டு இருக்கான். அதனால அவன் இந்த யுத்தத்தை நீங்கள் என்னதான் இப்ப கூட்டு போராடினா கூட உயிர் போற திசையிலையும் உங்களை அவன் மதிக்க மாட்டான். உங்க வேலை ஆயிடுத்துல, நீங்க போங்க, இனி யுத்தத்தை நான் பாத்துக்கிறேன்பா. அதனால அவனுடைய அபிப்பிராயம் தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். யாராவது ஒருத்தருக்கு உண்மையா இருந்துட்டு போறேன், நான் துரியோதனனுக்கு உண்மையா இருந்துட்டு போறேன், என்னுடைய அனுஜன் தானே, என் தம்பி தானே, அவனுக்கே நான் இருந்துட்டு போறேன், அதனால எனக்கு அனுமதி கொடுங்கள், இனி யுத்தத்தை நான் நடத்துறேன். अनुजानीष्वमां तात युद्धाय कृतनिश्चयं अनुज्ञातस्वया वीरा युद्धेयामिति मे मतिः युद्धेयाति मे मतिः. இனி என் தலைமையில யுத்தம் நடக்கட்டும், எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கர்ணன் கேட்டதும் இப்படி மத்த ராஜாக்களை திரும்பி பார்க்கிறார் பீஷ்மர். எல்லாரும் வாங்கப்பா, நான் கர்ணன் கிட்ட பேச வேண்டியது பேசியாச்சு, எல்லாரும் வாருங்கள். உங்களுடைய முடிவு என்ன? நான் சொன்னதுக்கு உங்களுடைய முடிவு என்ன? யுத்தம் பண்ணதான் போறீங்களா? யாரும் யுத்தம் நிறுத்துறதா இல்லையா? யுத்தத்தை யாரும் நிறுத்துறதா இல்லையா அப்படின்னு இப்படி சுத்தி பாக்குறா. யாருமே யுத்தத்தை நிறுத்துறதா இல்ல. எல்லாரும் பீஷ்மர் விழுந்துட்டாருங்கிற ஒரு சஞ்சலத்துல எல்லாரும் ஓடி வந்தார்களே தவிர யாரும் யுத்தத்தை நிறுத்துறதா தெரியல. எல்லா ராஜாக்களும் மறுபடியும் ஆயுதத்தை கையில ஏந்தி ரொம்ப உற்சாகமாகவே இருக்கார்கள். யுத்தத்துல ரொம்ப உற்சாகமாவே இருக்கார்கள். யாரும் யுத்தத்தை விடுறதாக தெரியல. தருக்தம் விப்ரதீபம் வா ரபசாஞ்ச பலாயதாக யன்மயேஹ கிருதம் கிஞ்சித் தன்மே த்வம் க்ஷந்துமர்ஹசி தன்மேதம் க்ஷந்துமர்ஹசி. கர்ணன் சொல்றான், நான் சொல்லலையா தாத்தா, சொல்லலையா பிதாமகரே, பார்த்தே இல்லையா, யாரும் யுத்தத்தை விடுறதா இல்ல. நீங்க என்னதான் சொன்னாலும் யாரும் விட மாட்டா யுத்தத்தை. விட மாட்டான் துரியோதனன், விட மாட்டான் அவன். எல்லாரையும் இங்க சமாப்தி பண்ண அவன் துரியோதனன் ஓய போறது இல்ல. என்மயேக கிருதம் கிஞ்சித். அதனால ஒரு கிஞ்சித் நான் சொல்றேன், நீங்கள் கேளுங்கள். உங்க கடமை ஆயிடுத்து இல்லையா? நீங்க சரதல்பத்துல, நீங்க யோகத்துல நீங்க பாட்டு நீங்க இருங்கோ, எனக்கு அனுமதி கொடுங்கோ. நான் அவனுக்காக உயிரை விடத்தான் போறேன். நான் எனக்கு தெரியும் அதர்ம பட்சத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் உயிரை விடத்தான் போறோம். பிதாமகரே நீங்களே போயாச்சு, இனிமே இன்னும் நாங்கள்லாம் என்ன எம்மாத்திரம், நாங்களும் துரியோதனனுக்காக எங்க பிராணனை தியாகம் பண்ணிட்டு போய் தொலைறோம். என்மயேக கிருதம் கிஞ்சித் தன்மே த்வம் க்ஷந்துமர்ஹசி தன்மே த்வம் க்ஷந்துமர்ஹசி. இப்படி சொன்ன உடனே இப்படி பீஷ்மர் பாக்குறார். சரிப்பா, அப்படி உங்களை யாருக்கும் யுத்தத்தை விடுறதுல இஷ்டம் இல்லைன்னா எல்லாரும் போய் அடிச்சுக்கோங்க, போங்க மறுபடியும் போய் எல்லாரும் பழையபடி ஆரம்பிங்க, சக்கநாதம் பண்ணுங்க, அடிச்சுக்க ஆரம்பிங்க. இதத்தான் நீங்கள் செய்வீர்கள். நான் சொல்றது இப்பவும் கேட்க முடியாது. சரதல்பத்துல படுத்துட்டு நான் ஒரு வயசான ஒரு தொண்டுக்கிழம் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கூட என் வார்த்தையில உங்க யாருக்கும் மதிப்பு இல்லை. எல்லாம் போகடா துரியோதனா, கூட்டிட்டு போ. உனக்குதான் தொக்கா கிடைச்சிருக்கான்ல உன்னுடைய நண்பன் கர்ணன், தூக்கின்னு போ, அவனையும் போய் பறி கொடு, போ, எல்லாரையும் அழைச்சிட்டு போய் மறுபடியும் யுத்தம் பண்ணுங்கள். ஆனா துரியோதன பட்சபாதிகளான ராஜாக்களை பார்த்து சொல்றார் பீஷ்மர், இங்க யாரும் ஏதோ இந்த பூமியில இருக்க போறமாக்கும் ஆள போறமாக்கும் துரியோதனா கனவுல கூட நினைக்காத. கனவுல கூட நீ பிழைக்க போறேன்னு நினைக்காத. பூமியில இருப்பேன் ஆள போறேன்னு மட்டும் நினைக்காத. நச்சேச்சத் சகஸ்பிருஷ்டும் வைரமேதத் சுதாருணௌ அனுஜானாமி கர்ணம் த்வாம் யுத்தஸ்வ ஸ்வர்க காம்யயா எல்லாரும் போய் சொர்க்கத்துக்கு சேருங்கள், போ. எல்லாம் நான் முதல்ல போறேன், என் பின்னாடியே எல்லாரும் வந்து சேருங்கள், அவ்வளவுதான். உங்க யாருக்கும் இன்னும் பூமியில இருக்க போறோம், ஏதோ ஆள போறோம் நினைக்காத துரியோதனா. ஓ கர்ணனையும் பறி கொடுத்துட்டு நீயும் பரியாக போற. அனுஜானாமி கர்ணம் த்வாம், உனக்கு உதவி பண்ண பாவத்துக்கு அவனும் போய் சேர போறான், நீ அவனோட போய் சேரு. ஸ்வர்க காம்யயா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போய் சேருங்கடா, போங்கடா, அவ்வளவுதான். இனி என்னால பேசி பிரயோஜனம் இல்ல. இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், இப்பவும் என் வார்த்தைக்கு யாருக்கும் மதிப்பு இல்லைன்னா எல்லாரும் அடிச்சுட்டு சாகுங்கோ. அடிச்சுட்டு எல்லாம் கர்ணனோட சேர்ந்து துரியோதனா நீயும் சொர்க்கத்துக்கு போய் சேருப்போம். அனுஜானாமி கர்ணத்வாம் யுத்தஸ்வ ஸ்வர்க காம்யயா. கடைசியில கூட துரியோதனனை சபிச்சிருக்கார் பீஷ்மர். இது சாபம் தானே இது? இத வேற என்னன்னு சொல்றது இந்த ஸ்லோகத்தை? நான் முதல்ல போறேன், என் பின்னாடியே எல்லாரும் வந்து சேருங்கள்னா எல்லாம் இவர்களுக்கு ஆசீர்வாதமா இது ஒரு சாபம் தான் இது. பீஷ்மர் சொல்றது அதுதான். அனுஜானாமி கர்ணத்வாம் யுத்தஸ்வ ஸ்வர்க காம்யயா. எல்லாரும் ஸ்வர்க்கத்துக்கு போய் சேருங்க, போங்க, அவ்வளவுதான். உங்களுடைய கதி இனி யாராலையும் மாத்த முடியாது, போ
அப்படின்னு பீஷ்மர் இப்படி கிருஷ்ணனுடைய முகத்தை பார்க்கிறார். கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்து நல்ல மலர்ந்த முகத்தோட கூட கிருஷ்ணனை பார்த்து சிரிக்கிறார். கிருஷ்ணனும் பீஷ்மரை பார்த்து சிரிக்கிறார். உங்களுடைய அபிப்பிராயம் தெரிஞ்சு நானும் அர்ஜுனனும் உங்களுடைய ஹிதத்தை நாங்கள் செஞ்சுட்டோம். இனி சரதல்பத்துல இருக்க வேண்டியதுங்கிறது உங்களுடைய முடிவு. உங்களுடைய முடிவுப்படி நீங்கள் இருக்கீர்கள். அது நீங்கள் இருக்கிறபடி நீங்கள் இருக்கலாம். நாங்க அப்பப்ப வந்து உங்களை பார்ப்போம். உங்களை அப்படி விட மாட்டோம். அப்பப்ப வந்து உங்களை பார்ப்போம் அப்படிங்கிற ரீதியில கிருஷ்ணர் பீஷ்மருடைய கையை பிடிச்சு பீஷ்மர் அப்படியே தடவி கொடுத்து ஆஸ்வாசப்படுத்துறான். கிருஷ்ணன் ஆஸ்வாசப்படுத்தி இனி பீஷ்மர் கீழே விழுந்தாரு இல்லையா, பீஷ்மர் கீழே விழுந்ததுனாலயே அன்னைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து. அப்படி சங்கநாதம் பண்ணிட்டார்கள். நீ சங்கநாதமாய் இன்றைய தினம் 10வது நாள் யுத்தம் இதோட பூர்த்தி ஆயிடுத்து. இனி பீஷ்மரை விழுந்து அப்படின்றதுனால அவர் சரதல்பத்துல யோகத்துல பாரத யுத்தம் முடிகிற வரைக்கும் பீஷ்மர் நம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பீஷ்ம பிதாமகர் அங்க சரதல்பத்துல தர்மபுத்திரருடைய விஜயத்துக்காக தர்மபுத்திரருடைய வெற்றிக்காக காத்துண்டு அங்க தன்னுடைய புத்திரர்கள் பௌத்திரர்கள் எத்தனை பேர்கள் இருந்தாலும் எல்லாரும் வந்து பீஷ்ம பிதாமகரை நமஸ்கரிச்சார்கள். சரதல்பத்துல விழுந்து படுத்துட்டு இருக்கார் பீஷ்மர். அத்தகைய பீஷ்ம பிதாமகரை எல்லாரும் விழுந்து சேவிச்சு அன்னைக்கு சங்கநாதம் பண்ணி எல்லாரும் பீஷ்ம வதத்தோட அன்னைக்கு 10வது நாள் யுத்தம் பூர்த்தி ஆறுது. நமக்கு பீஷ்ம பர்வாவும் இதோட பூர்த்தி ஆறுது. இனி அடுத்து துரோண பர்வா, துரோண யுத்தம், துரோண பர்வா ஆரம்பிக்கிறது. அது நாளைய தினம் தொடங்குவோம். பீஷ்ம பர்வாவினுடைய சிரவண மகிமை பலஸ்ருதி. ஒவ்வொரு பர்வாவும் முடியறச்சு நமக்கு பலஸ்ருதி வருது. விராட்ட பர்வாக்கு வந்தது. அதே போல இப்போ பீஷ்ம பர்வாவினுடைய பலஸ்ருதி இங்க சொல்லப்பட்டிருக்கு. சிரவண மகிமை அதுதான் பாரதத்திலே இருக்கிற ஒரு அழகு. எப்பவுமே பட மகிமைன்னு வராது, சிரவண மகிமைன்னு தான் வரும். ஏன்னா இதெல்லாம் படிச்சு முடிக்கணும்னா எத்தனை பேர்கள் இந்த கல்லியில படிக்கிறது சாத்தியமோ என்னமோ நினைச்சிட்டார் போல இருக்கு வியாச பகவான். அதனாலேயே சிரவண மகிமா அப்படின்னு கொடுத்துட்டார். சிரவண மகிமை இந்த பீஷ்ம பர்வா சிரவணம் பண்ணதனுடைய மகிமை பலஸ்ருதி. இத்யேதத் பஹுவ்ருத்தாந்தம் பீஷ்ம பர்வா கிலாமயாக ஷ்ருண்வதே தே மகாராஜ प्रोक्तं पापहरं शुभं इत्येतत् बहुवृत्तान्तம். இத்யேதத் बहुवृत्तान्तம் இந்த விருத்தாந்தத்தை கேட்டவர்கள் பீஷ்ம பர்வா கிலாமயா, பீஷ்ம பர்வா கேட்டு முடித்தவர்களுக்கு அவர்கள் இத்தனை நாட்கள் எவ்வளவோ கோடி கல்ப காலமா நாம் ஜீவிச்சிருக்கோம் இந்த சம்சாரத்துலன்னு சொல்லிட்டு வந்தோம். அத்தகைய பாப கர்மா புண்ணிய கர்மா ரெண்டுத்தினுடைய பலனாக இத்தகைய மனுஷ தேகமோ மற்ற சரீரங்கள் எடுத்து 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 நம்ம அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அத்தகைய இந்த யாராக இருந்தாலும் இந்த பீஷ்ம பர்வா கேட்டதனுடைய மகிமையாக பாபஹரம் சுபம், இத்தனை கோடி கல்ப காலமா அவர்கள் என்னென்ன பாபங்கள் பண்ணியிருக்கார்களோ அத்தனை பாபமும் விமுக்தி ஆயிடும். ஸ்ருண்வதே 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 கேட்டாலேயே படந்தே அப்படின்னு நீங்க கொடுக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், படிச்சாதான் இந்த பலன்ல கொடுக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றார், ஸ்ருண்வதே தே மகாராஜா. மகாராஜான்னு இங்க வருது ஜனமேஜயன. இந்த ஜனமேஜயன் தான் இந்த சரித்திரம் வைஷம்பாயனர் மூலமா கேட்டு இருக்கிறதுனால வைஷம்பாயனர் ஜனமேஜயனை கூப்பிட்டு சொல்றார், மகாராஜா இதுக்கு வியாச பகவான் ஏற்படுத்தின பலஸ்ருதி இதுதான். ஸ்ருண்வதே தே மகாராஜா புரோக்தம் பாபஹரம் சுபம். பாபஹரம் சுபம், நம்முடைய பாபங்கள் எல்லாம் விலகிடும். இனி நம்ம எத்தனை பாபங்கள் பண்ணோமோ இன்றைய தினத்தோட அது விலகிடும். இனிமே ஏதாவது ஃபர்தரா பண்ண அது நம்ம தலையெழுத்து. அதான் இப்ப வரைக்கும் பண்ண பாபங்கள் இதோட முடிஞ்சிடுது. பாபஹரம் சுபம் தஸ்மாத் சர்வ பிரபத்னேன பாரதம் பரத ரிஷபாகா ஸ்ருணுயாத் சித்திமன் விச்சின்னகா வாமுத்ர மானவஹ தஸ்மாத் சர்வ பிரயத்னேன. தஸ்மாத் சர்வ பிரயத்னேன, எப்போதும் பாரதத்தை சிரவணம் பண்ணிட்டே இரு அப்படின்னு வைஷம்பாயனர் சொல்றார். தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பாரதம் பரத ரிஷபாகா, எப்பவும் பாரதம் சிரவணம் பண்ணிட்டே இரு.
இந்த பீஷ்ம பர்வாவை சிரவணம் பண்ணிண்டே இரு. அப்படி சிரவணம் பண்ண உனக்கே சித்த சுத்தி ஏற்பட்டு, ஏன்னா பாபம் எல்லாம் விலகினதுனால சித்த சுத்தி ஏற்பட்டு புண்ணியத்தையும் கிருஷ்ணார்ப்பணமாக நீ பண்ணிடுவாய். அப்படி பண்ண பிறகு முக்கியமான பலன், இத சொல்லலாமா வேணாமான்னு நினைச்சாலும் சொல்லித்தான் ஆகணுங்கிற ரீதியில வைஷம்பாயனர் என்ன 2-3 ஸ்லோகம் இப்படியே வருது பலஸ்ருதியில. இத படின்னே சொல்லிட்டு வரார். பாரதத்தை சிரவணம் பண்ணு, பாரதத்தை கேளுன்னு சொல்லிட்டே வந்து சரி என்னதான் சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தா கடைசியா சரிப்பா சொல்லிடுறேன், உண்மையான பலஸ்ருதிய சொல்லிடுறேன். இதுக்கு வியாச பகவான் அவரும் பகவானா இருக்கிறதுனால, அவரும் ஸ்வயம் விஷ்ணுவா இருக்கிறதுனால பூர்ண அதிகாரத்தோட பீஷ்ம பர்வாக்கு அவர் சொன்ன பலஸ்ருதிய சொல்லிடுறேன். விதூய சர்வ பாபாணி விஹாயாந்தே கலேவரம். விதாயாந்தே கலேவரம், நம்ம இத்தனை நாட்கள் பண்ண பாபங்கள் எல்லாம் தீர்ந்ததுனால பிரயாந்தி தத்பதம் விஷ்ணோ யத் பிராப்ய ந நிவர்த்ததே. பிராப்யந்தி தத்பதம் விஷ்ணு, விஷ்ணு பதம் கிடைக்கும். விஷ்ணுனுடைய திருவடி இந்த பீஷ்ம பர்வாவை சிரவணம் பண்ணவர்களுக்கு நம்முடைய நாராயணனுடைய திருவடி, சாஸ்வதமான விஷ்ணுனுடைய திருவடி கிடைக்கும். பிரயாந்தி தத்பதம் விஷ்ணு யத் பிராப்ய ந நிவர்த்ததே என பீஷ்ம பர்வாக்கு இத்தகைய பலன் தகும். ஏன்னா பகவத்கீதை பீஷ்ம பர்வாவில இருக்கிறதுனாலயே நமக்கு விஷ்ணுனுடைய திருவடி கிடைக்கும் அப்படின்னு பலஸ்ருதி சொல்றது. இது பீஷ்ம பர்வாவுக்கே தகும். அத்தகைய பிதாமகர் பீஷ்மர் இந்த சரதல்பத்துல விழுந்திருக்கார் அப்படிங்கறதோட பீஷ்ம பர்வா பூர்த்தியாகி நாமும் பகவத்கீதை அனுபவிச்சோம். பீஷ்ம பர்வாவில அத்தகைய உத்தம பலனான இந்த விஷ்ணு பதம் நமக்கு கிடைக்கும் பீஷ்ம பர்வா கேட்டதுனாலேயே, சிரவண மகிமையினாலேயே அப்படின்னு சொல்லி பீஷ்ம பர்வாவை இங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். விதூய சர்வ பாபானி விஹாயாந்தே கலேவரம் பிராயாந்தி தத்பதம் விஷ்ணோஹோ யத் பிராப்ய ந நிவர்த்ததே. பீஷ்ம பர்வா பூர்த்தி. அடி